நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். Let us turn to the book of Malachi the prophet, chapter 4, verses 1 and 2. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் மேல் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். For behold, the day cometh that shall burn us an oven, and all the proud, yea, and all that do wickedly shall be stubble, and the day that cometh shall burn them up, said the Lord of hosts, that it shall leave them neither root nor branch. But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing in his wings, and he shall go forth and grope as calves of the stall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இது நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி. It's a portion which all of us very well know. ஏனென்றால் இதுல 2வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. Because there is an important word in verse 2. நீதியின் சூரியன் உதிக்கும். Son of righteousness shall arise. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. This is a word which all of us well know. ஏனென்றால் அதன் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because there shall be healing under his wings. அந்த நீதியின் சூரியனுடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There shall be healing under the wings of the Son of righteousness. இது நமக்கு எல்லாருக்கும் சுகமாகும்படியாக விரும்புகிற எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம். This is a verse which all of us who desire healing like it. ஏனென்றால் ஜனங்களுக்குள் இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லை. Because today health is not among people. நல்ல ஒரு சௌக்கியம் சுகம் ஜனங்களுக்குள் இல்லை. People do not have good health and strength. வேதம் சரீர சுகத்தை மாத்திரம் முக்கியப்படுத்துவதல்ல, எல்லா பகுதியிலும் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது. Word of God doesn't emphasize about the physical strength, but it wants you to prosper in all things. அதனால்தான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். That is why John says, Beloved, I desire that you may prosper in all things, even as thy soul prospereth. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஜனங்கள் ஆரோக்கியத்துக்காக தவித்து காத்திருந்த காலங்கள் இருந்தது. There were times in which in both in the Old Testament and New Testament people yearned for healing. அன்றைக்கு ஜனங்களுக்கு காத்திருக்கும் பொழுது, ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கும் பொழுது ஆபத்து வந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. During those days when they awaited for healing or health, only dangers came in. எரேமியா 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Turning to book of Jeremiah chapter 8. 8:15 பார்க்கும் பொழுது, Chapter 8 and verse 15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. We looked for peace, but no good came, and for a time of health, and behold trouble. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ எங்களுக்கு ஆபத்து தான் வந்திருக்கிறது. We looked for a time of health, but behold trouble. இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவை ஆரோக்கியம். Today people need health. ஒரு ஆரோக்கியத்திற்காக நாம் உணவை மாற்றுகிறோம். We change our diet for health. இடத்தை மாற்றுகிறோம். We change the place. சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்கிறோம். Even the situations. ஈவன் பழக்க வழக்கங்களை கூட நாம் மாற்றிக் கொள்கிறோம். Even the habitual nature. இப்படி பல காரியங்களை நாம் மாற்றினாலும் நமக்கு ஆரோக்கியம் வந்தபாடு இல்லை. And even though we try to find a change in it, we have no health. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது. But some receive this health. இடம் மாற்றின உடனே கிடைக்கிறது. When they change the place, they receive சில it. பழக்க வழக்கங்களை மாற்றின உடனே கிடைக்கிறது. When they change their habit, they receive சில it. உணவு தன்மைகளை மாற்றின உடனே கிடைக்கிறது. When they change their food diet, they receive it. ஒரு சிலருக்கு அது கிடைக்கிறது, ஆனால் ஒரு சிலருக்கு அது கிடைக்கிறது இல்லை. Some get it while some do not. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஏன் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்கிறதுக்கும் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. But there are certain reasons pointed out according to the Bible scriptures as to why we do not have health. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் Book of Isaiah the prophet. 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Chapter 6 we see. 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, Verse 11. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க அவர்கள் தங்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கிக் கொள்கிறார்கள். Verse 10. They make their heart fat that I may not heal them. அவர்கள் தங்கள் காதுகளை மந்தப்படுத்திக் கொள்கிறார்கள். And they make their ears heavy. அவர்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். Shut their eyes. ஆண்டவர் உங்களை குணப்படுத்தாமலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நமக்குள்ளே நடைபெறுகிற தடையான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Lest the Lord may heal us and give us grant us a good healing, there are certain hindrances. நாம் பல இடங்களுக்கு நாம் ஆரோக்கியத்துக்காக
மருத்துவர்களை தேடுகிறோம். We resort after doctors for healing. சிலர் அந்த மருத்துவ ஆலோசனைகளை அப்படியே கைக்கொள்கிறார்கள். Some observe the doctor's counsel, ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்ல. while some others do not accept it. அவங்க உணவுல சில காரியங்கள் சொன்னால் ஆனால் அதை பழக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்ல. When they are asked to change their diet, they are unable to do it. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களில் எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது? Beloved, how many of you need health this என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். But unto you that fear my name shall the Son of Righteousness arise. இது ஆண்டவருடைய ஒரு நாமம். This is the name of God. நீதியின் சூரியன் என்பது தெய்வத்தினுடைய ஒரு நாமம். Son of Righteousness is a God's name. எங்கே சூரியன் உதிக்கிறதோ அங்கே ஆரோக்கியம் உண்டாகிறது. Where the sun arises, they can be healed. அதனாலதான் மற்ற மார்க்கத்தார் சூரிய நமஸ்காரத்துக்கு போகிறார்கள். That is why other people go for sun worship. சூரியனையே அவங்க கடவுளாக நம்பி விடுகிறார்கள். They believe sun is their God. அவங்க சூரிய குளியல் எடுக்கிறார்கள். And they have a sun bath. அதுல சூரியனுடைய அந்த வெளிச்சம் அந்த கதிர்கள் உள்ள வரணும்னு அப்படியே சூரிய வெளிச்சத்துல கிடக்குறான். That is, they bathe themselves with the sunlight or the rays. பைபிளும் சொல்லுகிறது சூரியனை காண்பது கண்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறது. Bible says if you look at the sun, it is good for your eyes. ஒரு தேவனுடைய பிள்ளை சூரியனை பார்த்தா அவனுக்கு அதில இருந்து வருகிற அந்த ரேஸ்ல ஒரு விடுதலை இருக்கு அப்படினு பைபிள் சொல்லுகிறது. The Bible says if a child of God looks at the sun, he will have a healing in his eyes through the rays. ஆனா நீதியின் சூரியனுக்குள்ளே பலவிதமான ஆரோக்கியத்தின் சக்தி இருக்கிறது. But under the sun of righteousness, various healing powers are there. இந்த நீதியின் சூரியனுடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். There shall be health under the wings of the sun of நீங்கள் கொழுத்த righteousness. கன்றுகளைப் போல வளருவீர்கள். Ye shall grow up as the calves of the ஒருவேளை stork. உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். You may have health, but not for your children. ஒருவேளை உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய சந்ததிகள்ல யாருக்காவது இல்லாட்ட உங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய வீடுல பலரும் வியாதியில படுத்திருக்கலாம். You may have health, but your family members or someone in your generation may be in a sick bed. இன்னைக்கு புது புது வியாதிகள் மனிதனை சந்திக்கிறது. Today new diseases are creeping up. ஆனா பைபிள்ல எல்லாமே இருக்கு. But everything is already in the எதனால Bible. இவைகள் எல்லாம் வருதுன்னு சொல்லி உபாகமத்துல ரொம்ப தெளிவான சப்ஜெக்ட் In சொல்லப்பட்டிருக்கிறது. the Deuteronomy, very clearly it is said about the subject of sicknesses. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்தில் இந்த நாட்களிலே தன்னை ஆரோக்கியத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். A child of God need to properly grow towards health. தாவீது தனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று ஒரு இடத்துல அறிக்கை எடுக்கிறான். David in one place says, I have no healing in me. தனக்கு சௌக்கியம் இல்லை என்று அவன் அறிக்கை எடுக்கிறான். He says, I have no healing. அவன் அபிஷேகம் பெற்றவன், He is anointed. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், A man after God's heart. கர்த்தர் அவனை ராஜாவாக வைத்திருந்தார். God made him a king. ஆனால் அவனுடைய துணிகரங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளாகிறான். But because of his presumptuousness, he came under the God's wrath. 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது Psalm 38 verses 7 and 9 we read. 3ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது Verses 3 and 7. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. There is no soundness in my flesh because of thine anger, neither is there any rest in my bones because of my sin, for my loins are filled with a loathsome disease, and there is no soundness in my flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு வல்லமையான ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லுகிறான். A powerful man says, there is no rest in my bones because of my sin, no soundness in my flesh. காரணம் அவனுடைய ஜீவியத்தில் வந்த பல தோல்விகள். Reason being various failures in his life. பிரியமானவர்களே, ஆரோக்கியத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். Beloved, we are awaiting for soundness. ஒரு சிலர்லாம் 8 வருடம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. Some people they say they are waiting for 8 years. 12 வருஷம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. And the Bible says some people waited for 12 years. 18 வருஷம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. Some others for 18 years. 38 வருஷம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. And others for 38 years. இப்படி பல வருடங்களாக ஆரோக்கியத்திற்காக, சுகத்திற்காக, சௌக்கியத்திற்காக ஜனங்கள் காத்திருக்கிற ஒரு காலம். Yes, this is the time when people are awaiting for soundness and health. இப்படி பல விதங்களிலே ஜனங்கள் ஆரோக்கியத்துக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் ஜனத்தின் ஆரோக்கியத்துக்காக என்ன பண்ணுகிறார்? When people are awaiting for soundness and healing and health, what is the Lord doing for his people? அந்த நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க வேண்டும். Son of righteousness should arise on you. அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுதுதான் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். When he arises, you will have healing.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சூரியன் உதிக்காமல் இருக்கிறபடினால் அவர்கள் அந்த வியாதியின் பிடியில இல்லாவிட்டால் பிசாசின் பிடியில இல்லாவிட்டால் அந்த பலவிதமான கட்டுகளுக்குள்ளே சிக்கியே கிடக்கிறார்கள். Today in the lives of many, because this sun of righteousness have not risen up, they are under the bands of sickness. அநேகர் ஆரோக்கியத்துக்காக தவித்து காத்து கிடந்த சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament recorded are the incidents of people being vexed for healing. அநேகர் பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டிருந்தார்கள். Many were bound by the bands of the devil. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்படி. Luke the Gospel chapter 6 and verse 18. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அசுத்த ஆவிகள் அந்த மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதித்திருந்தது. Yes, the unclean spirits have battered the health of that person. அந்த ஆவிகள் அந்த மனுஷனுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டது. Those spirits were against the health of that man. ஆனால் தேவன் இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது, But when Jesus came there, நீதியின் சூரியனாகிய இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது, when Jesus the Son of Righteousness came, அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. all the people vexed by unclean spirits, they were healed, says the word of God. 38ஆம் சங்கீதத்தின்படி, According to Psalm 38, ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. a man who has no soundness because of a sin. இப்பொழுது வாசித்த லூக்கா 6:18 According to Luke 6:18, பிசாசு ஒரு மனிதனுடைய சரீரத்திலே போராடும் பொழுது அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. when the devil, the unclean spirit strives against a man, he has no healing. இப்படி எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Likewise, so many families are affected. ஒரு சிலருக்கு வியாதி வரும் பொழுது இந்த ஆரோக்கியம் அவர்களை விட்டு போய்விடுகிறது. Some when they are sick, the soundness goes away. மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எவிருவின் மகள் இயேசு தொட்ட உடனே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Turning to Mark 5:23, we see the daughter of Jairus, when Jesus prayed, immediately he was healed. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் ஒரு பெரிய ஜெப வீர தலைவன், ஜெப ஆலய தலைவன். He was a ruler of the synagogue. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய 12 வயது மகள் மரண வேதனையிலே அவள் தாக்கப்பட்டிருந்தாள். Such a man's daughter was bedridden to death. அது மரணத்துக்கு அவளை இழுத்துக் கொண்டிருந்தது. It was driving her away to அவன் death. சொல்றான், நீங்க வந்து கை வைங்க, ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். He said, just lay your hands on her, she shall live. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, Whatever be the state you are coming, ஒருவேளை பாவத்தினால் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், maybe no soundness because of sin, தேவனுடைய கோபத்தினால் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், maybe no soundness because of God's ஏதோ ஒரு wrath, அசுத்தாவின் போராட்டத்தினால உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், no health because of unclean spirits, ஏதோ ஒரு செய்வனை தாக்குதலினால உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், no health because of witchcraft, ஏதாவது சரீர பலவீனங்கள் வியாதியை உங்களுக்கு கொண்டு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் ஆக்கி இருக்கலாம், or because of some sickness and weakness you are fallen ill. மரணத்தோடு நீங்களோ உங்களுடைய குடும்பத்தாரோ யாரோ போராடி கொண்டிருக்கலாம். Someone in your family is striving with death. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய சூரியனின் வல்லமை, நீதியின் சூரியனாக உன்மேல் அவர் உதிக்க விரும்புகிறார். But right today the Lord wants to arise upon you as the son of righteousness. நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். Son of righteousness shall rise up and they shall be healing in his wings. எவைகளில் நமக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது? In what all do we need health? ஒரு சிலருக்கு சரீரத்துல கை வலி போயிடும், ஆனா கால் வலி இருக்கும். For some they will have the pain in their legs but not in their hands. அப்படிதானே? Is it not? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது போயிடுச்சு இது வந்துருச்சுமா. Some will say that ache is gone but this is coming. ஏதாவது ஒரு வியாதிக்கு போய் இவங்க மருந்து எடுக்க அது பக்க விளைவாக இன்னொன்னு புதுசா ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போய்டும். They resort for medicine for one particular sickness and they come in with a new sickness. இன்னைக்கு अनेகர் தங்களை எப்படியாவது ஆரோக்கியத்துக்கு அழகுக்கு கொண்டு வந்துறணும்னு என்னெல்லாமோ பண்றாங்க. Today many are doing many things for their health to come up. ஆனா அவங்களுக்கு ஒன்னு போய் ஒன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. But they, if one is gone, another is coming to their life. அவங்க ஏதாவது ஒரு வழியில ஒரு நிவாரணத்தை தான் தேடுறாங்களே தவிர நீதியின் சூரியனுடைய செட்டைக்குள்ள வரணும்னு அவங்க ஆசைப்படுறது இல்ல. Because they only seek for a solution and not to come under the wings of the Almighty. ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. But if the Son shall set you free, it's a true liberty. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் மெடிக்கல் செக்கப்புக்கு போனா நம்மள மாதிரி வியாதி உள்ளவன் உலகத்திலே இருக்க மாட்டான். If we go for a medical checkup, there will be no person in the world who is so sick as we are. நம்முடைய ஒரு சில விசுவாசிகள் மருந்தே எடுக்காமல், Some of our believers, they don't take medicine at all. வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல எங்கேயோ போய் சேர்ந்தா, Finally, with no other go, they go reach somewhere.
அவங்க செக்அப் பண்ணிட்டு இவ்வளவு வியாதி வச்சிட்டு நீ எப்படியா லாந்திக்கிட்டு இருக்கறேன்னு கேக்குறான். They will check them up and say, how come you with so much sickness? அந்த கிருபை தான் ஆபரேட் இவ்வளவு நாள் பண்ணிச்சுன்னு அவருக்கு தெரியாது. But they do not know about the operation of the grace ஆனா of God. நம்ம ஆளு அதை கேட்ட உடனே அப்ப நான் எப்பமோ செத்துருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். But our people, they soon think, I should have died then itself. ஆண்டவருடைய கிருபை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணும். But the grace of God can prevail over all things. இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது சர்வாங்க சுகத்தை காண்பிக்கிறது. Today, health shows perfect soundness. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Acts 3:16. அங்கே ஒரு வசனம் வார்த்தை சொல்லப்படுகிறது. There's a word mentioned there. 40 வருடமாக பிறந்ததிலிருந்து சப்பானியா கிடந்த ஒரு மனிதனை அங்கே எது சுகமாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The man who was born lame, it is said what healed him. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. And his name, through faith in his name, hath made this man strong, whom he see and know, the faith which is by him hath given him this perfect soundness in the presence of you all. முழு சர்வாங்க சுகத்தை ஆண்டவருடைய நாமம் அவருடைய விசுவாசம் கொடுக்கிறது. The name of God and the faith in his name gives a perfect இயேசுவின் soundness. நாமத்தில் உள்ள சுகம் என்பது கைவலிக்கு கைவலி மட்டுமல்ல, கால்வலியை வச்சுக்கிட்டு ஒன்ன சுகமாக்குறது இல்ல, சர்வ அங்க சுகம். Healing in the name of Jesus is not in a particular member, but it is a perfect soundness. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமானது. That is very essential for a child of அதுக்கு God. தான் பேர் ஆரோக்கியம். That is called a health. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் உனக்கு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். God wants to give you perfect soundness right from the crown of your head till the sole of your feet. இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஆரோக்கியம் இல்லாத தன்மையினால அநேகர் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சறாங்க. Today many do not have health, therefore they are found in a vacuum in their life. ஒரு சிலருக்கு சுகமே கிடைக்கலன்னு உடனே விசுவாசத்தை விட்டுறாங்க. And they leave their faith because they are not healed. ஜெபம் பண்றதை விட்டுறாங்க. They leave their prayer life. கூட்டத்துக்கு வர்றதை விட்டுறாங்க. They leave their attending the meetings. ஒரு பையனுக்கு தான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. One son, one boy did not get the mark he expected. உடனே அவன் கோயிலுக்கு வரதை நிறுத்திடுறான். Soon he stopped coming to the church. இதுக்கும் என்ன சம்பந்தம்? What is the relation between this and that? கர்த்தர்ட்ட நீ போராடி ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கணும். Strive with the Lord and you shall have received the blessing. நாம் எதையோ கொண்டு வந்து இணைக்க கூடாது. We should not relate something or the other with other. முதலாவது நமக்கு இந்த நாட்களிலே எதில் ஆரோக்கியம் தேவை? First of all, in what do we need soundness today? எவைகளில் எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷன் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கணும்? In what all should a man of God be healthy or இதை sound? குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். I want to place a few verses about இதை this. நீங்க பயிற்சிவிக்கும் பொழுது உங்களுக்கு சர்வாங்க சுகம் கிடைச்சிரும், சர்வாங்க பரிசுத்தமும் கிடைச்சிரும். When you practice this, you will receive a perfect soundness and perfect holiness in your life. உங்களுக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் இன்னைக்கு அந்த செட்டையின் கீழ் சூரியனுடைய செட்டைக்குள் நீதியின் சூரியனுடைய செட்டைக்குள் நீங்கள் வர வேண்டும். Whatever be your weakness, right today, come under the healing, under the wings of the Son of Righteousness. முதலாவது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அவனுடைய உணவு மூலமாக கர்த்தர் தருகிறார். First of all, through a man's food, God gives health to a man. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். That is why word of God says, I will bless thy bread and thy water and take sickness away from thee. ஏனென்றால் இப்ப இருக்கிற தண்ணியோ இப்ப இருக்கிறதான உணவு வகைகளோ எல்லாமே நச்சுத்தன்மைகளும் இல்லாவிட்டால் பல வல்லமைகள் கலந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Because all of us well know that today's water and today's food, everything is adulterated. முந்தில நம்ம கிணத்து தண்ணி எடுத்து அழகா குடிச்சிட்டு போயிருவோம், ஆத்து தண்ணி எடுத்து அழகா ஒரு லேசா தட்டி விட்டுட்டு அழகா குடிச்சிட்டு போயிருவோம். இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த காஸ்ட்லியான பாட்டில் தண்ணி தான் நம்ம குடிச்சாதான் நமக்கு சுகமே வருது. In the earlier days, they would drink the water in the river, they would drink the well water very easily, but today, only if we drink the mineral water, we are at health. முந்தைய காலத்துல தண்ணீரை கழிக்க கூடாது, தாயை கழிச்சிட்டா கூட நீ எதை கழிக்க கூடாது, தண்ணியை கழிக்க கூடாதுன்னு தமிழ்ல சொல்லுவான். தாயை கூட நீ வேண்டான்னு சொல்லிடலாம், ஆனா தண்ணியை வேண்டான்னு சொன்னீங்கன்னா செத்து போயிடுவ. Earlier days, they used to say, you can refuse your mother, but not the water. ஏனடா நீர் தான் வாழ்வின் ஆதாரம். Because that is, the water is the basic of life. ஆனா இன்னைக்கு உள்ள நிலவரம் என்ன? But today, what is the state? நமக்கு இன்னைக்கு எல்லாரும் தண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? Today, have you all brought the water? வரும்போது சூடு பண்ணி கொண்டு வர்றவங்க இருக்காங்க. There are people who bring hot water. மினரல் வாட்டர்லயே சூடு பண்ணாதான் அவனுக்கு சுகம் உண்டாகும். And some others will bring hot mineral water. இல்ல அந்த கம்பெனி தண்ணி தான் வாங்கிட்டு வரணும். Some others, they have the company water. இப்படி எல்லாருக்குமே இப்ப தண்ணீர் மிகவும் முக்கியமானது. Likewise, water is something very essential for everyone. அதுபோல உணவு
வகைகளும் எல்லாருக்கும் இப்ப இன்றியமையாததாக மாறிவிட்டது. Likewise, even the food habits are also something very essential. ஒரு வீட்ல 5 பேர் இருந்தா 5 சமையலும் கூட நடக்குது. If there are 5 people at home, there are 5 kinds of cooking also. ஏன்னா ஒரு ஆளுக்கு உப்பு ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு உரைப்பு ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு புளிப்பு ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு ஸ்வீட் ஒத்துக்காது. இப்ப என்ன செய்யறது? ஒரு விஷயம் மாத்தி ஒண்ணா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். Because everyone would cook according to their taste, because some would be habituated to salt, sour or bitter taste. ஆனா எவனோ ஒருத்தன் அழகா கண்டுபிடிச்சிட்டான் ஃப்ரிட்ஜ், அதனால ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கலாம். But somebody have beautifully invented the refrigerator, therefore they can keep it in. இன்னைக்கு ஒன்னு செஞ்சு வச்சுட்டா அது வாட்டுக்கு 4 நாள் அது அவருக்கு உள்ளது. If they cook it today, they can keep it for 4 days. ஏன்? Why? ஆரோக்கியம் இல்ல. Because no health. பைபிள் சொல்லுகிறது உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். Word of God says, I will bless thy bread and thy water. ஏதாவது ஒரு சாப்பாடை உனக்கு முன்னால வச்சா ஜெபிச்சிட்டு சாப்பிடு. If some meal is kept before you, pray and eat. படால்னு பிளேட்டுக்குள்ள போய்டாத. Don't suddenly go and eat. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணு. Just wait for a minute's prayer. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னபடி இந்த ஆகாரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். Lord, as you said, I will bless thy bread and water and remove sickness away from thee. Bless this for me. பைபிள் அப்படி சொல்லுது, ஸ்தோத்திரத்தோடு புசிக்கிற எதுவும் உன்னை ஒண்ணும் பண்ணாது. Word of God says, anything that you eat with thanksgiving will not affect you. அடுத்து சாப்பாடோ ஏதாவது உங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நீ போயிட்ட வச்சிட்டான்னு வச்சிட்டா, Nextly, when you go to a friend's house and they keep something to eat, நீ பாட்டுக்கு சாப்பிடு, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. you can pray and eat. ஒரு கடைக்கு போனியா, நீ வாங்குனியா, ஜெபம் பண்ணி சாப்பிடு. If you go to a shop, pray and eat. பட் நீ ஒரு இந்து வீட்டுக்கு போயிருக்கிற, ஒரு அந்நிய மார்க்கத்தானுடைய வீட்டுக்கு போயிருக்கிற, அங்க உனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்துதல், இது விக்கிரகத்துக்கு செஞ்சிருப்பாங்களோன்னு சொன்னா நீ அங்க சாப்பிடாத. And if you go to a stranger's house, a man of another religion, and you feel that it is laid to the idols, then you don't eat. வாழ்க்கையில எப்படி வாழணும், சாப்பிடணும், எப்படி இருக்கணும் எல்லாம் பைபிள் அழகா சொல்லித் தருது. The Bible very clearly and beautifully explains how we have to live. உனக்கு முன்னால சாப்பாடு வச்சா, If food is kept before you, நீ பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. pray, eat and pray with thanksgiving and eat. டவுட் வந்துருச்சா சாப்பிடாத. If you doubt, then don't eat. கடையில ஒன்னு விக்கிறானா அதை வாங்கி நீ பேசாம யோசிக்காம சாப்பிடு. Something is sold in the shops, then you can eat. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. கடையில் விக்கிற எதையும் நீ வாங்கி சாப்பிடலாம். Anything that is sold in shops, you can eat. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 Corinthians chapter 10, 25. verse 25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. கடையில விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். Eat anything that is sold in shops. வாங்கி நீ சாப்பிடறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. That is not a mistake that you go and eat. 27ஆம் வசனம். Verse 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். அவ்வளவுதான். நீ ஒரு வீட்டுக்கு போயிட்ட, ஒரு அவிசுவாசி கூப்பிட்டானா போனேன்னா ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தானா சாப்பிடு. இது எங்கே செய்தது, எப்படி செய்தது, விக்கிறது அப்படின்னு நீ கேட்டுட்டீன்னா அதுக்கு பிறகு அவன் ஒன்னு சொல்லுவான், நீ சாப்பிடாம வந்துடுறது. அதுக்கு பிறகு நீ சாப்பிடலன்னா உனக்கு அங்க மரியாதையும் கிடையாது. If you go to an unbeliever's house and if you can eat well, then you do it. Or else if you doubt saying if it is offered to idols, then don't better eat. உனக்கு முன்னால வைக்கிறத ஸ்தோத்திரத்தோட அனுபவி. And eat that which is placed before you with thanksgiving. 30ஆம் வசனத்துல நீங்க அதை பாத்தீங்கன்னா, Verse 39 we see, ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால். If you eat it with thanksgiving, நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ பாட்டு சாப்பிட்டுட்டே இரு. you can eat just saying thanks Lord to the இருந்தா Lord. அங்க நீ சாப்பிட வேண்டாம். But if you have doubt, then don't eat it. உனக்கு விரோதமா ஒருத்த மந்திரமே வச்சிட்டான்னு வச்சுக்கேன். Supposing a man has placed a witchcraft against you. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பேருக்கு டவுட் வயித்துக்குள்ள இருக்கு. And many of our people, they doubt if they do so. யாருக்காவது இங்க வயித்துக்குள்ள ஏதாவது இருக்கா? Have anyone in your stomach like that? மனைவி மாற்ற கேட்டதான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு இருக்குமாங்க. No, the wives will say whether the husbands have it. தாய் தகப்பனு கேட்டாதான் தெரியும் பிள்ளைக்குள்ள எவனா வச்சிட்டான்னு சொல்லுவாங்க. Parents will say that the children has it. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ எதை சாப்பிட்டாலும் ஜெபிச்சு சாப்பிடு. அதுல இருக்கிற சாபம், அதுல இருக்கிற மந்திரவாதம், அதுல இருக்கிற சபிக்கப்பட்ட சக்தி அழிஞ்சிடும். That's why I say unto you, anything that you eat with thanksgiving, then the power of witchcraft or any other spirit will not attack you. அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சகோதரி சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து
டிஃபன் டைத்துக்கு வெளியே வர்றாங்க. A sister, at the time of her breakfast, she came out from a software company. அங்க சாண்ட்விச் வித்தாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. She ate a sandwich there. வாங்கி சாப்பிடும்போது When she was eating, கர்த்தர் சொன்னார், அதை பிச்சு பாருங்க. the Lord said, open it and see. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா நின்னு சாப்பிடுறாங்க. All the friends together, they were eating. என்னடா திடீர்னு பிக்க சொல்றாருன்னு பிச்சிடுச்சு. And she then tore it open. பிச்சா இவ்வளவு சைஸுக்கு ஒரு சூடம் உள்ள இருந்துச்சு. And there was a kind of camphor in within it. எப்படி அங்க கரெக்டா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் உள்ள. And they had set it within that sandwich. கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். The Lord will speak to you. பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு வீட்ல போய் ஜூஸ் குடிக்க ஒரு வீட்டுக்கு போனாரு. Pastor Aruldas went to a house to அந்த சிஸ்டர் ரொம்ப வற்புறுத்தி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. That sister insisted him to drink. இவர் வேண்டவே வேண்டாம்னாரு. But he refused. கடைசில அவங்களுடைய வற்புறுத்தல்னால குடிக்க எடுத்துட்டாரு டம்ளர். Finally, because of her compulsion, he took the glass. ஆவியானவர் சொன்னாரு குடிக்காத. Spirit of God said, don't drink. ஆனா இப்ப அவங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க. But she was compelling him. வேற வழி இல்லாம அவர் எடுத்து குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துட்டாரு. No other go, and then he took the glass. ஒரு அறை விழுந்துச்சு கையில. And suddenly there was a blow. பட்டார்னு ஒரு தட்டு, யார் தட்டுனான்னு தெரியாது. அந்த கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் கீழ விழுந்து நொறுங்கி போயிடுச்சு, அந்த ஜூஸ் கொட்டிடுச்சு. Don't know who gave the blow, and suddenly the glass fell down, broke into pieces. அந்த சகோதரி வந்து முழங்கால் போட்டு கத்திருச்சு, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், உள்ள உங்களுக்கு மருந்து போட்டிருந்தேன்னு சொல்லிச்சு. That sister kneeled before him and said, Father, I have committed a sin and I have done it. இதெல்லாம் உண்மை. Yes, it's all true. ஆனா நீ ஜெபிக்கணும். But you have to pray. ஆரோக்கியம் வரணும்னா நீ ஜெபிக்கணும். You have to pray to have soundness. அதுல விஷம் இருந்தாலும் சரி, நச்சு தன்மைகள் இருந்தாலும் சரி, நீ சாப்பிடுற காய்கறியில, சோத்துல, அரிசியில என்னென்ன இருக்கட்டுமே, உலகத்துல நீ படிக்கிற அறிவுல எல்லாம் இருக்கு. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியாது. ஜெபிக்கும் பொழுது அந்த நச்சுத்தன்மை மாறுகிறது. In the food items or whatever, however adulterated it is, or however it has the poison or which sorcery, God is able to remove it. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, You turn to 1 Kings chapter 2. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it being said there? ஒரு தண்ணீர், அந்த இடத்துல தண்ணீர் கெட்டு போனதாக இருந்தது. The water in that place was corrupted. 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து நாம் பார்க்கும் பொழுது, Chapter 2 from verse 19 அவங்க onwards. சொல்றாங்க இந்த இடம் நல்ல இடம். It is said the place is good. ஆனா இந்த தண்ணி வந்து நிலமும் தண்ணீரும் கெட்டு போன ஒரு தன்மை உள்ளது. But the water is not and the ground barren. ஆனா இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. But the city is pleasant. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இடம். A good city, a good place. பட் இந்த நிலத்துல எதையும் வைக்க முடியாது. But you cannot keep anything in this தண்ணி place. யூஸ் பண்ண முடியாது. You cannot use the water. தண்ணீர் ஆரோக்கியம் இல்லாமல் கெட்டு போயிருக்கிறது. Because the water is not. அதை தீர்க்கதரிசனத்திலே சொன்னார். He said it in his prophecy. அவன் நீரூற்றண்டைக்கு போனான். He went to the spring of waters. உப்பை அதிலே போட்டான். Took and put salt. ஒரு ஜெபம் பண்ணான். And he prayed. இப்பொழுது இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்குகிறேன். Now I heal these waters. இனி இந்த இடத்தில் சாவு வராது. Thence anymore death shall not be there. There shall be no barren land. 21, 22 வசனங்கள். Verses 21 and 22. 2 ராஜாக்கள் 2, 21, 22. 2 Kings 2, 21, 22. முதலாவது உனக்கு வர வேண்டிய ஆரோக்கியம் இதுதான். This is the first health you need to have. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. And he went forth unto the spring of the waters and cast the salt in there and said, Thus saith the Lord, I have healed these waters, there shall not be from thence any more death or barren land. So the waters were healed unto this day, according to the saying of Elisha which he spake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. முதலாவது தெய்வம் உனக்கு ஆகாரத்தை, தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுக்க, ஆரோக்கியப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். God first of all desires that he bless the bread and the water for you. அங்க போயிட்டு நான் அந்த தண்ணி தான் குடிப்பேன், இந்த தண்ணி தான் குடிப்பேன் நீ சொல்லி பிரயோஜனம் இல்ல. And it is of no use that you say I will drink only this water and this kind. என் கூட ஒரு சகோதரனை விசிட்டிங் கூட்டி போனேன். There was a brother who was taken with me for the visiting. அது ஒரு கிராமம். It was a village. ஏழைகள் குடும்பம். Where the poor family was அங்க there. வந்து காபி கொடுத்தாங்க. And they gave us a coffee. உடனே அவர் சொல்றாரு, நான் காபி டீ எல்லாம் குடிக்கவே மாட்டேன். Then this brother said, I will not drink coffee and tea. நான் சொன்னேன், என் கூட வந்திருக்க குடியா நீ பேசாம. I said, you come with me, please drink உடனே it. அவங்க கேக்குறாங்க, வேற என்ன குடிப்பீங்க? Soon they asked, what else? காம்ப்ளான் என்சூர் அப்படின்னா நான் சொன்னேன், பட்டிக்காட்டுல வந்துட்டு நீ காம்ப்ளானா என்சூர், நீ ஊழியத்துக்கு வந்துட்டு என் கூட வந்துட்டு நீ இங்க வந்து கேட்டீங்க, அவன் எங்க போகணும்? இன்னொரு 30 கிலோமீட்டருக்கு போனாதான் என் காம்ப்ளான் வாங்கிட்டு வர முடியும்.
Then I said to that brother, coming into the village, you are asking for complaint and ensure they have to go 30 kilometers to get it. நீ ஜெபம் பண்ணணும். But you pray. நீ ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி குடிக்கணும். Pray. இவர் பண்ண பிரதிஷ்டை என்னன்னா காபி டீ குடிக்க மாட்டாரு. ஆனா காம்ப்ளைண்ட் இன்சூர் குடிப்பாரு. இது என்ன பிரதிஷ்டை? The consecration the brother made was that he will not drink coffee and tea, but he will have anything else. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆளுங்களுக்கு தலகால் தெரியாத சிலவெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. Understand well, our people sometimes do not know what to do. நீங்க எதையுமே ஸ்தோத்திரத்தோடு புசியுங்க. Anything you can eat with thanksgiving. எதை குடித்தாலும் புசித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு புசித்தால் குடித்தால் அது உங்களுக்கு பலனாய் மாறும். Anything you eat and drink, if you do it with thanksgiving, it shall be strength for you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? முதலாவது கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை உணவில் கொண்டு வர விரும்புகிறார். First of all, the Lord wants to give you health through your நீ food குடிக்கிற தண்ணீரில் கொண்டு வர விரும்புகிறார். and through your water. அதுக்காக நம்ம டெய்லி காஸ்ட்லியா நல்லா அழகா சாப்பிடணும்னு முடியாது. வறுமையில தான் இருப்போம். அது தண்ணியா இருந்தாலும் சரி, நீ அத ஸ்தோத்திரம் பண்ணி குடி. We may not be having good delicacies and good food items, but sometimes we may be so poor to drink only water, but pray it and do it, you will have health. தமிழ்ல சொல்லுவான், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் என்ன செய்ய, கரைச்சு குடி. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயிற்சிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். And we should be trained in our life in such a way. அதே மாதிரி கல்யாணம் கட்டி அனுப்பும்போது நீங்க வீட்டுல வெறும் தோசை ஒரு டிஃபன் இப்படியே கொடுத்து பழக்குவீங்க. அங்க போனா அங்க வேற ஸ்டைல்ல இருக்கும். என்ன பண்ணுவாய்வா, நான் சாப்பிட மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்பா. When you send your children for girls after marriage, they would have been trained in one way in their house. When they go there, there will be a new kind of habit and they will say, no, I am going to my mother. சாப்பாடா இருந்தாலும் சரி, whatever be the kind of food, அதை ஜெபம் பண்ணணும். pray. நீ ஜெபம் பண்றதுல நீ கை வச்சு ஜெபிச்சிட்டீனா அதுல இருக்கிற வியாதி போய்டும். If you lay your hands and pray, that soundness will come there. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் புசித்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அதான் பைபிள். Anything that is deadly that you eat or drink will not hurt you, says the Bible. விசுவாசிகளோ நடக்கும் அடையாளங்கள் யாவன, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது. These are the signs that follow them that believe. Anything that you eat or drink deadly shall not hurt you. இப்படிப்பட்ட ஒரு பைபிளை கையில வச்சுக்கிட்டு நீ ஆரோக்கியம் இல்லன்னு நீ சொல்றதுல அர்த்தம் இல்ல. Having such a Bible in your hand, there is no meaning in saying that I have no health. கிச்சனுக்கு போகும்போது முதல்ல ஒரு ஜெபம் பண்ணு. When you go to the kitchen, pray first. ஒரு சில விசுவாசிகள் என்ன செய்றாங்க, புரியவங்க எல்லாம் Some believers, you know what they do? தங்களுடைய புருஷன் ரட்சிக்கப்படலன்னா, If their husband is not saved, இந்த ஜெபம் பண்ண எண்ணெயை கொண்டு போய் அதுல ஊத்திடுறான். they pour the prayed oil over that. அப்படியாவது அவனை சந்திக்கணும் ஆண்டவரே. Somehow that he might be visited. ஒரு சில ஜெபம் பண்ண எண்ணெயை ஆகாரத்துல டெய்லி சேர்த்துக்கறாங்க. ஏன்னா டெய்லி சுகம் உண்டாகணும். Some daily mix their food with that prayed oil so that they might have health. இப்ப பெண்டிகாஸ்ட்ல ஒரு புது பழக்கம், வீடெல்லாம் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிடறான். New habit in Pentecostal experience is that they sprinkle water in their rooms. பாஸ்டர் வில்சன் சொன்னாரு. Pastor Wilson said. சிங்கப்பூர்ல ஒரு ஆளு டெய்லி எண்ணெயை ஊத்தி ஊத்தி அந்த டேப் ரிகார்டே ரிப்பேர் ஆகி போச்சான். There was a man who poured அதுக்குள்ள ஏதாவது ஆவி இருக்குன்னு அதுல போட்டு எண்ணெயை தெளிச்சு poured அது oil. கடைசில ஓடவும் இல்ல பாடவும் இல்ல. There was a man in Singapore who poured oil in the tape recorder. Finally, it did not work at all. நம்ம ஆளுங்களுக்கு எதுக்குள்ளே அது கப்புக்குள்ள கூட ஏதாவது இருக்குமான்னு பாப்பா. Our people, they check even if something is in the cup. நீங்க முதல்ல தைரியசாலிகளாக மாறுங்க. First of all, be bold. கர்த்தர் உன்னுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். The Lord has promised that he will bless your bread. முதல் ஆரோக்கியம் என்பது சாப்பாட்டுல உள்ளதான அந்த நல்ல ஹைடெக் சாப்பாடு அல்ல. ஜெபத்துல அதை எல்லாத்தையுமே மாத்தலாம். First soundness is not by a hi-fi meal, but because of your prayed with thanksgiving. எந்த சாப்பாடா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணு. Whatever be the food, you pray. எந்த சாப்பாடா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் ஜெபம் பண்ணு. Whatever be the food or water, you pray and thanks. கர்த்தர் அதை உனக்கு ஆரோக்கியமா மாத்திட்டா போதும். And then the Lord will turn it to be a health for you. முதல் ஆரோக்கியம் என்பது உணவில். First health is through food. அதத்தான் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். That is why Son of Righteousness shall rise and there shall be healing. கெட்டுப்போன தண்ணீரை அழகா அவன் ஜெபிச்சு உப்பு போட்டு கொஞ்ச நேரத்துல மாத்தி அழகா ஆரோக்கியமான தண்ணீராய் மாற்றி விட்டார். Elisha put the salt in the water that is not, and he healed the waters. இரண்டாவதாக, And secondly, ஒரு மனுஷனுடைய உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும். a man's whole body should be fit in sound. ஒன்று உணவு அவனுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். One, his food should be healthy. இரண்டாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். Two, his physique should be healthy. ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே சில பலவீனங்கள். Some, they are weak right from their birth. சில இடங்கள்ல சில கிளைமேட்னால பாதிப்புகள். Some are affected by climatic conditions.
Christians. இந்த சரீரம் பலவீனமானது. This body is weak body. ரொம்ப வேதனைப்படுகிறாங்க. They are at great pain. ஆனா இந்த உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை பைபிள் சொல்லுகிறது. But the Bible promises a healing in their body. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். Proverbs chapter 4. 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது. Verse 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். For they are life unto those that find them and health to all their flesh. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. My son, attend to my words. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Incline thine ear unto my sayings. என் வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Let them not depart from your eyes. என் வசனம் உன் இருதயத்தைக்குள்ளே காத்துக்கொள். Keep them in the midst of your hearts. அவைகள் உன் உடலுக்கு ஆரோக்கியமாயிருக்கும். For they are life unto your health. வசனம் தான் உடலுக்கு ஆரோக்கியம். Yes, the word of God is health to your flesh. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். That is why the word of God says, man shall not live by bread alone, but by every word that proceeded out of the mouth of God. வசனத்தின்படி நீங்க இந்த சரீரத்தை அபியாசப்படுத்தும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். When you train or exercise your body according to the word of God, you shall have fine soundness. இப்ப நீங்க டாக்டர்ட்ட போய் எனக்கு இப்படி பிரச்சனைன்னு சொன்ன உடனே When you go to the doctor and say, I have such a problem, அவர் என்ன சொல்றாரு? what does he say? காலையில எந்திரிச்ச உடனே இதை செய்யுங்க. When you get up early in the morning, do it. கொஞ்ச நேரம் ஓடுங்க. You run. கொஞ்ச நேரம் ஸ்கிப்பிங் பண்ணுங்க. You skip. கொஞ்ச நேரம் நடங்க. You walk. திருப்பி காலை தூக்கு கையை தூக்கு உனக்கு ஒரு வழி ட்ரைனிங் கொடுக்கறான். After that he says a kind of exercises for you. சாயங்காலம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க. And you have walking in the evening. சாப்பிட்ட பிறகு இப்படி பண்ணுங்க. And do such things after your lunch. இப்படி எல்லாம் உலக பிரகாரமான அட்வைஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. And all of us know the worldly advices. ஆனா But பைபிள் என்ன சொல்லுது? what does the word of God say? வசனம் என்ன சொல்லுது? What does the Bible say? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். He that riseth up early shall find நீ me. காலையில 3:45 அதான் 4ஆம் ஜாமம். 3:45 is the fourth watch. 4ஆம் ஜாமத்துல தான் இயேசு நடந்து கடல்ல நடந்து வந்த டைம். Jesus walked on the sea on the fourth watch. அந்த டயத்துல நீ எழும்பு. Rise up at that time. அப்பவே நீ முகத்தை கழுவு. Wash your face. நம்ம ஆளுங்க ஜெபம் எப்படி பண்றாங்க? How do our people make prayers? அப்படியே எழும்பி அப்படியே பெட் ஷீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே தூங்கிடுறது. They just get up, cover themselves with a bed sheet and sleep. ஆனா பைபிள் சொல்லுகிறது, But what does the Bible say? வீணையே விழித்திரு. You rise up over tremble. காலையில எந்திரிச்ச உடனே தம்புரு அடிச்சு ட்ரம் அடிச்சு காலையில எந்திரிச்ச உடனே முகம் கழுவி நான் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்து விழித்திருந்து காத்திருப்பேன். Rise up, O timbrel and harp, I will get up early in the morning and wait in your presence. காலையில எந்திரிச்சு நீங்க அழகா வந்து பாட்டு பாடி அழகா ஒரு அரை மணி நேரம் நின்னு கைகளை வைத்து ஜெபம் பண்ணி பாருங்க. உனக்கு வியாதி வந்தா என்கிட்ட வா. Wait early in the morning in the presence of God and sing with all your timbrel and harp. Praise God for half an hour. If you feel sick, then come to me. காத்திருப்பு கூடத்துல ஒரு 2 மணி நேரம் முழங்கால் நின்னு ஆவியில் நிரம்பு. Be on your knees for 2 hours in the tarry meeting and get filled. நல்ல உன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் நீ செய். And do your work in the house. படுத்து தூங்காத. Don't sleep. வேதத்துல ஆராய்ந்து பாரு. You inquire, search the word of God. வீட்டு வேலைகளை செய். And you work in your house. உன் குடும்பத்துக்காக நீ சம்பாதிக்கிற வேலையை செய். Earn for your family. சோம்பேறித்தனங்கள் நிர்விசாரங்களை நீக்கு. Remove your sluggardness and slothfulness. அந்த வேலையை அவன் செய்யணும் இவன் செய்யணும்னு தள்ளி விடாத. Don't push it to others that they may do நீயே it. செய். Do it by yourself. இப்போ உன் சரீரத்துல பலவீனம் வராது. And then you will have no weakness in your body. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி வேலை இல்லாதனால தான் இந்த சாப்பாடு ஜீரணமாகாம நம்மள சேட்ட பண்ண வைக்குது. Because we do not work in proportion to the food we eat, we have various kinds of ailments in our body. அப்படிதானே நான் சொல்றது கரெக்ட் தானே? Is it not correct? நீங்க நம்ம என்ன சொல்றோம் வெயில் பயங்கரமா அடிக்குது அப்படினு வீட்டுல உட்கார்ந்துக்கறோம். ஆனா கூலி தொழிலாளி ரோட்ல அவன் வித்தாதான் சாப்பாடுங்கறவன் எங்க தான் நிக்கறான்? ஏசில உட்கார்ந்திருக்கான். அவன் ரோட்ல தான் வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கான். We say that it is scorching heat and sit at house. But you see the people, those who are working in the roads, those who are hired laborers, those people who shell on the roads, they are all in that heat. இந்த நரிக்கரோர்கள் பாருங்க, இந்த ஜிப்சிஸ் எல்லாம் பாருங்க, அவன் பாட்டு ரோட்ல தூங்குவான், அவன் பாட்டு காலையில எந்திரிச்சுவான், என்னத்தையாவது ஒன்னு அடிப்பான், சாப்பிடுவான், போய்கிட்டே இருப்பான், அவனுக்கு பிரச்சனையே இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள படுத்து 7 ஃபேன் வச்ச பிறகு கூட வியாதி போகவே மாட்டேங்குது.
Look at the people, the gypsies at the roads, they go in their own way, they sleep there, they eat there and finally go their life, but they have no sickness at all. வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து பாரு, உனக்கு வியாதி வராது. உன் உடலுக்கு அது ஆரோக்கியம் என்று பைபிள் சொல்லுது. Set your life according to the word of God, you will have no sickness that will be held to your bones. அவைகளை நீ கடைபிடித்தாயானால் அது உனக்கு ஜீவனும் உன் உடலுக்கு ஆரோக்கியமாய் மாறும். If you observe it, that will be held to your flesh and healing to your body. யோகா செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொல்றாங்க. They say, do practice yoga and everything will be நம்ம right. ஆளுங்க கூட அத கொஞ்சம் யாருக்குமே தெரியாம ரூம் போட்டுட்டு ட்ரை பண்றதா கேள்விப்படுறேன். Even I hear of our people, they close up their rooms and train themselves in that. அப்படியாவது சரியாயிருதா, At வயிறு least குறைஞ்சிருதா, கை குறைஞ்சிருதான்னு பாக்குறான். ஒண்ணும் குறையல. நீ இங்க முழங்கால் போட்டு ஆவியில நிரம்பு, எல்லாம் கிளியர் ஆகும். They want to do it to make their body fit, but you here, be on your knees and get filled in the spirit, everything will be right. மோசே கைகளை உயர்த்தினது போல நீ கை உயர்த்து. Lift up your hands as Moses did. யோசுவா கை உயர்த்தினது போல கை உயர்த்து. Lift up your hands as Joshua did. சிலுவையில முழு மழுக்கிடத்திற்காக அடிக்கப்பட்ட கைகளை போல, இயேசுவின் கைகளை போல உன்னுடைய கைகளை உயர்த்து. Lift up your hands as the hands of Jesus on the cross. இதெல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. This is the time you have to practice all this. ஒன்று தேவன் உனக்கு உன்னுடைய உணவில், உன்னுடைய தண்ணீரில் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். One, God wants to give you soundness through your food habits. இரண்டாவது உன்னுடைய சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர விரும்புகிறார். Secondly, God wants to give health in your flesh. அது ஒருவேளை சரீரம் பாதிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கலாம். Your body may be affected. மரத்து போன ஒரு சரீரமாக இருக்கலாம். It may be a numb body. ஒரு சிலருக்கு வேதனை உண்டாகும் சரீரமாக இருக்கலாம். It may be a painful body. இந்த இதை கர்த்தர் இன்றைக்கு வசனத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தீனா உன் சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறார். But if you surrender to the word of God, the Lord gives healing to your body. மூன்றாவது, Thirdly, நீதிமொழிகள் 15:4 பார்க்கும் பொழுது Proverbs chapter 15 and verse 4. நாவில் ஆரோக்கியம் தேவை, பேச்சில. We need soundness in our tongue, in our words. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். A wholesome tongue is a tree of life, but perverseness therein is a breach in the spirit. மூணாவது ஆரோக்கியம் உன் நாவில் வேணும். Third kind of healing is in your tongue. நல்லா நீ அழகா இருந்தாலும் உன் வார்த்தை சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்ல. You may be very beautiful, but if your words are not right, then no use. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். Wholesome tongue is a tree of life. உன்னுடைய நாவு எப்படி இருக்கு? How is your tongue? உடம்பெல்லாம் நல்லா அழகா தான் இருக்கு, முகம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. உன் வாயில இருந்து வார்த்தை புறப்பட்டா எப்படி இருக்கு? செத்து போயிடுறான் மத்தவன். Your body and face is so beautiful, but when the words come out of your tongue, other people they die. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. That is like a sharp razor. ஒரு வார்த்தை பேசினா போதும், ஒருத்தன் செத்துட்டான். If you speak one word, the other person will die. நாவு ஒரு சிறிய அவயவம், ஆனால் மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. Tongue is a little member, but it will burn the whole course of life. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. James 3 it is mentioned. ஒரே வார்த்தையில ஒருத்தனை கொன்றலாம். You can kill a person by just one word. உன்னுடைய நாவு எப்படிப்பட்ட ஆரோக்கியம் உள்ள நாவா இல்ல வியாதி உள்ள நாவா? Is your tongue a wholesome one or one that is sick? சாபம் நிறைந்த நாவுகள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you have cursed இல்ல tongue? துதி நிறைந்த நாவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you have tongue with praises? சகோதரரே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். Let not cursing and blessing proceed out of the same tongue. பைபிள்ல இப்படிலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல கேள்விகள் இருக்கிறது. In James chapter 3 you have such questions recorded. எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் உள்ள நாவு இருக்கு? How many of you have wholesome tongue? ஒரு சிலர் பேசினா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். Some when they speak problem is solved. ஒரு சிலர் பேசினா ஒரு சிலருடைய துக்கம் போய்டும். Some when they speak their grief is gone. ஒரு சிலர் பேசினா ஒரு சிலருக்கு வியாதியே சுகமாயிடும். Some when they speak their sickness is gone. ஒரு சிலர் பேசினா ஒரு சிலர் அப்படியே சால்வ் ஆயிடுவாங்க, அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. Some when they speak the other people are put down. ஆனா ஒரு சிலர் பேசினா போதும், But to some others ஒரு வார்த்தை சொன்னா போதும், பயங்கரமான சண்டை, கொஞ்ச நேரத்துல அடி தட்டி எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி எறிஞ்சிடுவாங்க. just a word is enough, there will be a terrible quarrel and break into pieces. இப்போ உங்க நாவின் தன்மை என்ன? Now what is the habit of your tongue? ஆரோக்கியம் உள்ள நாவு எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை பேருக்கு இல்ல? How many of you have a wholesome tongue and how many do not? அதுக்காக பேசாமலே இருக்க முடியுமா? For that can I remain without words? கேட்காமலே இருக்க முடியுமா? Can I remain without asking? வாயை மூடிக்கிட்டே இருக்க Can முடியுமா? I remain closing my தலைக்கு mouth? நான் சும்மா இருக்க அவங்க தலைக்கு மேல ஏறிக்கிட்டே போறாங்க. If I keep silent, they will just walk over my head. இப்படி எல்லாம் நீங்க வீட்ல சண்டை போடுற டயலாக் எல்லாம் தெரியும். I know these dialogues that you use in your ஆனா houses. ஒண்ணு நீ புரிந்து கொள்ள வேண்டும். But one thing understand, உனக்குள்ள ஆரோக்கியம் உள்ள நாவு இல்ல. you do not have an wholesome tongue. உன்னுடைய நாவு ஆரோக்கியமாக இருந்தா உன் மூலமா எல்லாருக்கும் ஆரோக்கியம் உண்டா? If your tongue is wholesome, then everybody will be healed because of it. உனக்கு சரீரத்துல சுகம் இருந்தும் நாவு சரியில்லைன்னா என்ன பிரயோஜனம்? You may have health in your body, but if your tongue is not whole, தமிழ்ல சொல்லுவாங்க, then what is the use? தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நாக்குல தான் சனியம் இருக்குன்னு.
In Tamil, they used to say they have the devil in their tongue. அவங்களுக்கு பேசவே தெரியாது. They don't know how to speak. சாவு வீட்ல உட்கார்ந்து ஜோக் அடிச்சிட்டு இருப்பான். In the death house, they will be joking. கல்யாண வீட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். In the marriage wedding house, they will be சாட்சி சொன்னா அறிக்கையிடுவான். And if they want to testify, they will அறிக்கை confess. செய்ய சொன்னா சாட்சி சொல்லுவான். During confession, they will testify. இப்படி எல்லாம் பலரும் அப்படியே ஆப்போசிட்டா செஞ்சிட்டே இருப்பாங்க. Many people, they do things contrary. ஒரு மனைவிக்கு தேவை ஆரோக்கியமுள்ள நாவு. What a wife needs is wholesome tongue. ஒரு புருஷனுக்கு தேவை ஆரோக்கியமுள்ள நாவு. What a husband needs is a wholesome ஒரு tongue. ஊழியக்காரனுக்கு தேவை ஆரோக்கியமுள்ள நாவு. What a servant of God needs is a wholesome tongue. உன்னுடைய நாவுல ஆரோக்கியம் இருக்கா? Do you have health in your tongue? அதனால தான் டப்புன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவன் நாவு அழியுமா, நம்மால வேகமா பேசுவான். If ஏன்னா நாக்குல தான் சக்தி இருக்கு. if somebody speaks something, suddenly we say be destroyed, and எலும்பில்லாத நாக்கு. And because it is a tongue without bones. வித்தியாசமா பேசிக்கிட்டே இருக்கும். They speak towards contrary. நீங்க இப்ப எத்தனை பேர் யோசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி தான் வருதுன்னு? How many of you think the word of God is towards you? நீ உன்னுடைய நாவை ஆரோக்கியப்படுத்தி பாரு, கிளியர் ஆகுது, உனக்கு வியாதியே போய்டும். Make your tongue healthy, then you will have health in you. ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலையா, எல்லாத்தையும் ஒப்புரவாங்கீங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒப்புரவாங்க, உனக்கு சக்சஸ் ஆகும். If things are not successful in your life, right today reconcile, then you will be in success. ஏதோ ஒரு சின்ன ஒரு பின் பாயிண்ட்ல தான் உன்னுடைய ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு நிக்குது. Your blessing is hindered or stopped by some point. பேசுகிறதுனால ஞானியும் மூடனாய் மாறி விடுவான். Because a wise speaketh, he will become a fool. ஆனா பேசாம இருந்தா மூடனும் ஞானியா மாறிடுவான். But if a fool will hold his peace, then he will be உங்க wise. நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. Control your tongue. கடிவாளத்துல அடக்கி வைங்க. Control it by bridle. அப்படி நீங்க பேசினா ஆரோக்கியமான காரியங்களை பேசணும். After all, if you speak healthy. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். Let no corrupt communication come out of your mouth. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதையே நீங்கள் பேசுங்கள். And if you have words for edification, speak the same. நம்ம விசுவாசி ஒரு காம்பவுண்ட்ல வாடகைக்கு இருந்தாங்க. One of our believer, they were in a rented house. அவங்களுக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. They had a problem with a nearby girl. அது ஒரு வாலிப பெண். And that was a young girl. ஆனா ஒரு வாழ்க்கையில ஒழுக்கமான ஒரு பெண் தான். And but she was a decent or disciplined girl. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கர வாக்குவாதம் வந்த பொழுது when they had a terrible argument. நம்ம ஆளுங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது, தெரியும், தேவன்னா பேசுறாங்க. Our people, if necessary, they speak bad words. ஆனா இந்த சகோதரி கெட்ட வார்த்தை பேசல. But this sister did not speak bad words. ஆனா என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க? But what word did she use? உன்னை பத்தி தெரியாதா ஊர்ல என்ன பேசுதுன்னு அப்படி. Don't we know who you are, but what the people speak. தன்னுடைய கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க. But they did it without knowing how to express the anger. அந்த வார்த்தை அந்த பெண்ணை காயப்படுத்திடுச்சு. And that wounded the girl. அது உடனே சூசைட் பண்ணி செத்துடுச்சு. She soon committed suicide. ஒரே வார்த்தை தான். Just one word. இது ஆரோக்கியமான நாவா இல்ல சாவு நாவா? Is it a wholesome tongue or a cursed tongue? உன்னுடைய நாவு ஆரோக்கியம் இல்லன்னா உனக்கு நல்ல சுகபலன் இருந்து வசதி இருந்து விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம்? If there is no health in your tongue, what is the use of being a servant of God, a believer? நாவை கண்ட்ரோல் பண்ணு. Control your tongue. வாயை கடிவாளத்தினால் அடக்கு. Control your mouth with a bridle. உன்னை நீ ஒரு குதிரை, அத கடிவாளம் தான் அடக்க முடியும். You are a horse, only can be bridled. நீங்க பேசி உங்களுடைய கிருபை இழந்துராதீங்க. Don't lose grace by speaking out. பேசி அபிஷேகத்தை இழந்துராதீங்க. Don't speak and lose your anointing. பேசி நன்மை இழந்துராதீங்க. Don't speak and lose your goodness. கர்த்தர் நீதியின் சூரியன் உதிக்கும் அதின் செட்டையின் கீழ் முதலாவது உன்னுடைய உணவை ஆரோக்கியப்படுத்துவார். The son of righteousness shall arise, first of all health in your food. இரண்டாவது உன்னுடைய உடலையே ஆரோக்கியப்படுத்துவார். Secondly, make sound your physique. முழு சரீரமும் கர்த்தர் சர்வாங்க சுகத்தை தர வாஞ்சிக்கிறார். God wants to give you perfect soundness in your whole body. நீ வேணா உன் கை கால்ல அசைச்சு பாரு, வலிக்குதா இழுக்குதான்னு எல்லாம் சரியா இருக்கும். Move your hands and feet, you will be made right now. மூன்றாவதாக Thirdly, உன் நாவு தான் ரொம்ப முக்கியம். your tongue is very important. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Life and death are in the power of the tongue. நாவு தான். நெகட்டிவாவே பேசினேன்னா நெகட்டிவாவே நடக்கும். If you speak negative, happenings will be negative. பாசிட்டிவாவே பேசினா உனக்கு பாசிட்டிவாவே நடக்கும். Speak positive and things will happen positive. விசுவாசத்துல நீ பேசினேன்னா உனக்கு விசுவாசம் கனம் பண்ணப்படும். Speak out of your faith will be honored. நீ அவிசுவாசமா இருந்தா அதுதான் உனக்கு செயல்படுத்தப்படும். If you have unbelief, only that will be worked out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Titus 2:8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. Sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. ஆரோக்கியமான வசனம்.
sound word. வசனத்துல கூட ஆரோக்கியமான வசனங்கள்னு இருக்கு. Is there a sound word or speech? ஒரு சிலர் பாருங்க பைபிள்ல எங்கயாவது தேடி பிடிச்சு ஏதாவது ஏடாகோடமான ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு வருவான். Some people they search through the Bible for some arguments or things like that. ஒரு சகோதரன் மனைவியை போட்டு அடிச்சுட்டான். One brother he beat up his wife. நான் சொன்னேன் தம்பி சகோதரா நீ அடிக்கிறது தப்பு. I told the brother it is wrong that you beat her up. அது தெய்வீகத்துக்கு புறம்பானது. It is contrary to divinity. உனக்கு ராபோஜனம் கொடுக்கிறது தடுக்கப்படும். And you will not be served the Lord's table. உடனே அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். Soon he was in high tension. உடனே ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்துட்டான். And he took out a word. உள்ளத்தை உரைக்கும் அடிகளும் என்ன ஒரு வசனத்தை தூக்கிட்டு வந்துட்டான். He took up a word of God. ஆயத்தின் தழும்புகளும் உள்ளத்தை உறைய வைக்கும் அடிகளும் ஒரு மனிதனை சரிப்படுத்தணும் ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு வந்தான். That the blueness of a wound and the beatings will clear a man. எப்படி மனைவி அடிக்கிறதுக்கு அடிச்சு காயப்படுத்தினா அவளுக்கு புத்தி தெளிவே உண்டு ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்தான். To beat up his wife he took a word of God saying only if you beat her. 20:30 Proverbs 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். எங்க இருந்து வசனம் எடுத்து வந்தான் பாருங்க. See how he took up the word of God. காயத்தின் தழும்பு அடிச்சு காயம் வந்தாலும் பிரச்சனை இல்ல பொல்லாதவனை அழுக்கற அது துடைக்கும் அப்படி. Blueness of a wound cleanseth away evil. நான் சொன்னேன் மனைவினா யாரு? I asked who is a wife? உன் சரீரத்துல உன் எலும்பில் எலும்பும் அது கல்யாணத்தன்னைக்கு தானா? He is the bone of your bones. He is it only on the day of என்ன marriage? உன்னுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சங்கிறது கல்யாணத்துக்கு ஒரு நாள் தானா? Only in the day of marriage you have bone of bones and flesh of my flesh. அப்போ உன் மாம்சத்தையே நீ உட்கார்ந்து அடிச்சா நீ யாரு? If you are going to தண்ணி டங்குடங்குன்னு அடிச்சிட்டே இருந்தானா அவன பேர பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. If you are going to beat up your own flesh you are a mad person. கடைசில அந்த பொண்ணு ஓடிட்டா திருப்பி இவன் வந்தான் என்கிட்ட. Finally the girl ran away and the boy came back to me. வந்து என் ஒய்ஃப் ஓடிட்டானா And said my wife ran away. பரவாயில்லை இப்பமாவது ஓடிட்டாளே அப்பமே ஓடி இருக்கணும் அவ. I said she should have run away the other day itself. இப்போ நீ போய் கூட்டு வானே. Now you go and call her and come. அது எப்படி போய் கூப்பிடுறது? No, how can I do it? இப்போ நீ கூப்பிடும்போது பொண்ணோட அண்ணன் தம்பி எல்லாம் உன்னை சேர்ந்து அடிப்பான். காயத்தின் தழும்புகளும் உன்னை பொல்லாதவனே அழுக்கற அது துடைக்கும். அவன் போன உடனே அடி வெளுத்து வாங்குவான் என் தங்கச்சி ஏன்டா அடிச்சேன்னு அதை வாங்கிட்டு வந்தா உனக்கு அழுக்கற துடைக்கும். கரெக்ட் தானே? When you go to call her up, then her brothers or siblings will beat you up, then the blueness of that wound will cleanse away evil. பைபிள்ல நீ என்ன படிச்சிருக்கிற? What did you read in the Bible? ஒருத்தன் வந்தான் என்கிட்ட. Another person came to me. நான் வந்து குடிக்கிறேன் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. I am a drunkard but I don't disturb anyone. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இவர் தண்ணி அடிச்ச உடனே போய் அமைதியா படுத்து தூங்கிடுறாங்க. If he drinks he would go and sleep silently. யாருக்கும் நான் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. I will not disturb anyone. நான் சொன்னேன் என்னடா இதுக்கு வசனம் வச்சிருக்கியாங்க? Do you have the word of God for this? அதுக்கு வசனம் அவன் எங்கயோ கண்டுபிடிச்சிருக்கான். Yes, he has found some word of God from that. ரோமர் 14ஆம் அதிகாரம் Romans chapter 14 21ஆம் வசனம் verse 21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். மாம்சம் புசிக்கிறதோ மதுபானம் பண்றதோ மற்ற ஏதாவது தப்பு செய்யறதோ உன் சகோதரனுக்கு இடரல் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லைன்னு இருக்கு. அதனால நான் எதையும் குடிச்சிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறேன், யாருக்கும் நான் இடரல் இல்லைன்னு இந்த வசனத்தை தூக்கிட்டு ஒருத்தன் வந்தான். He took this word of God saying it is good that I drink wine without making anyone else to stumble, therefore I sleep silently. பிரியமானவர்களே, Beloved, ஆரோக்கியமான வசனம் இருக்கு. there is a sound word. பரிசுத்தத்துக்கு ஏதுவான வசனங்கள் இருக்கு. Word of God meant for holiness. தெய்வீகத்துக்கு ஏற்ற உபதேசங்கள் இருக்கு. Doctrines meant for நீ divinity. அதை விட்டுட்டு நீ விழுகிறதுக்கு ஏதுவான வசனங்களை பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டில இருந்து தூக்கிட்டு வரக்கூடாது. Leaving that, don't take up verses from the Old and New Testament in order to fall. நம்ம பைபிள்ல இப்ப 66 புத்தகம் இருக்கு. There are 66 books in our Bible. ஆர்சில இன்னும் 7-8 புக் சேர்ந்து இருக்கு. And in RC book there are 7 or 8 books. நாம அதை ஏற்றுக்கொள்றது இல்ல. We don't take it. அதை தள்ளுபடி ஆகும்னு கிறிஸ்தவ உலகம் தள்ளி வைத்திருக்கிறது. The Christian world has set it apart. நானும் அதை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிச்சு பார்த்தேன். And I read it sometime. அதுல தான் மார்ட்டின் லூத்தருக்கும் ஆர்சிக்கும் புரோட்டஸ்டன்ட் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அதுதான் காரணம். And that was the reason for the struggle between Martin Luther and the RC people. ஆர்சியை அவர் புரோட்டஸ்ட் பண்றாரு, அதனால இது புரோட்டஸ்டன்ட். He was protesting the RC people, therefore this is Protestant church. விசுவாசத்துக்கு மாறான வார்த்தைகள் அதுல இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கும் சொல்லும் பொழுது விசுவாசத்துக்கு மாறி எப்படி பிழைக்க முடியும்? அது தவறுன்னு சொன்னார்.
Words contrary to the faith is there. When it is said the just shall live by faith, words against this, it is wrong. நீ வியாதிப்படும் பொழுது மருத்துவரை அணுகிக்கொள். When you fall sick, you go to the doctor. மருந்துகளையும் தெய்வம் படைத்தாரே. And even the medicine are created by the நேரத்தில் God. உன் போதகரை அழைத்து நீ விண்ணப்பம் பண்ணுவாயா? At the same time, call for the preacher and make prayer. எப்படி அந்த புத்தகத்துல அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு. That book has this kind of அப்பதான் words. அவங்க சொன்னாங்க அது விசுவாசத்துக்கு மாறானது. Then he said it is contrary to faith. ஆரோக்கியமான வசனங்களை நீ பேசு. And you speak sound words. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது ஆரோக்கியமான வசனங்கள். That is why the Bible says about sound word of God. நீ தடுமாறதுக்கும் விழுகிறதுக்கும் மற்றவர்கள் இடறதுக்கு ஏதுவான ஒரு வசனங்களை நீ பேசக்கூடாது. Don't speak a word which causes others to stumble or get offended. இன்னைக்கு अनेகருக்கு ஆழமான வசனங்கள் தெரியல. Today many do not know deep word of God. இந்த வசனங்கள் தான் சட்டங்கள். But these word of God are law for us. இந்த வசனத்தினுடைய ஆழம் தான் உபதேசம். The depth of the word is doctrine. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. Therefore the word of God says, ஆரோக்கியமான வசனத்தை நீ பேசுகிறவனாய் இருப்பாயாக. you should be having a sound speech. இது இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது In another words, தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Titus chapter 2 and verse 1. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. தீத்து 1:9. 1:9 of Titus. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் ஆரோக்கியமான உபதேசம் ஆரோக்கியமான வசனம். Sound doctrine and sound word. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரோக்கியமான வசனம் உபதேசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். A child of God should have a sound doctrine and sound word of உபதேசத்துல God. ஒரு ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. There is a sound doctrine. சாதாரண உபதேசம் இருக்கு, ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்கு. There are ordinary doctrines and sound doctrines. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் Today many child of God, இந்த ஆரோக்கியமான உபதேசங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் they இருக்கிறார்கள். have no mind to accept the sound doctrines. இன்னைக்கு अनेகருக்கு ஆழத்துக்குள்ள போக விரும்பல. Today many do not want to go in depths. ஆழத்துக்குள்ள போகும் பொழுதுதான் தெய்வீகத்தின் பூரணத்தை நீங்கள் சந்திக்க முடியும். Only when you launch into depths you can attain perfection of divinity. 2ஆம் தீமோத்தேயு 2 Timothy 4ஆம் அதிகாரம் chapter 4 3ஆம் வசனம். and verse 3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க அவர்களுக்கு மனதில்லை. They have no time to endure sound doctrine. காலையில எந்திரிச்சு மன்னாவை பொறுக்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்ல. Many do not have the desire to gather manna in the morning. கேட்டா மனைவியை பொறுக்கிட்டு வர சொல்லுவான். And they ask their wife to get it. இல்ல பிள்ளைகளை பொறுக்கிட்டு வர Or சொல்லுவான். their children to pick it இல்ல up. விட்டா புருஷனை பொறுக்கிட்டு வர சொல்லுவாங்க. Or they will ask the husband to pick it up. இன்னைக்கு அநேகர் பாருங்க வீடுகள்ல நீ எழும்பிட்டியா நீ ஜெபம் பண்ணு உன் வேலையை பாரு. Many in their houses they say you pray and you do நீ the ஜெபிச்சா business. போதும். You praying is enough. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் பேசுறாங்க. That's how they speak. இப்படி மற்றவங்க கிருபையில மற்றவங்களுடைய மன்னாவை பொறுக்கி நாம அதுல சாப்பிட்டுட்டு குளிர் காஞ்சிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். Likewise we lead our life by the manna gathered by others and by the food given by others. ஆரோக்கியமான உபதேசம் தேவை. But we need a sound doctrine. இந்த உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம். This doctrine is the doctrine of இந்த Christ. உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். This is a doctrine of apostles. இந்த உபதேசம் மூல உபதேசம். Doctrine of the form doctrine. இந்த உபதேசம் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். And this is a doctrine for godliness. இதுக்கெல்லாம் இப்ப வசனங்கள் உண்டு, அது ரொம்ப டைம் எழுதிட்டு போகும். There are verses for that, but it will take much time. அதனால முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உபதேசத்துல தான் நம்ம நிறுத்தணும். Therefore, first of all, a child of God should stand first in doctrines. சுவிசேஷம் விடுதலையை கொண்டு வருகிறது. Gospel will bring deliverance. உபதேசம் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. Doctrine will bring holiness. நல்லா நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். Understand the truth. Gospel வேறு, டாக்டரின் வேறு. Gospel is different from doctrine. Gospel வந்து இயேசுவை அறிவிக்கும். Gospel will declare Jesus. ஆனா டாக்டரின் ஒரு மனிதனை இயேசுவை போல மாற்றும். But doctrine will change a man to be Jesus. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பார்க்கும் John பொழுது 15:3 says, நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். Now are ye sanctified by the truth that you have heard. ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனை சுகமாக்கும். A doctrine, a gospel can heal a man. ஒரு பாவியே அவனுக்கு விடுதலை கொடுக்கும். A gospel can deliver a ஆனா sinner. உபதேசம் அப்படி அல்ல. But doctrine is not so. இந்த விடுதலையாக்கப்பட்டதான இந்த பாவியை பரிசுத்தவானாய் மாற்றும். It can make the delivered sinner a saint. அதனால தான் இயேசு சொல்றாரு, That's why Jesus said, இந்த உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருங்க. abide in this doctrine. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். And go ye forth making all நான் people your கட்டளையிட்ட யாவையும் disciples. கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Teach them to observe whatever I have இதைத்தான் commanded you. யோவான் என்ன சொல்லுகிறார்? What
what does John say? இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். Everyone that abideth in this truth, in this doctrine, hath the Father and the Son. இந்த உபதேசத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவனை உங்க வீட்டுக்குள்ளேயே விடாதிருங்கள். If a man would not accept this doctrine, take him not in your house. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதிருங்கள். And bid him know God's speed. இந்த உபதேசத்துக்கு மாறானவனுக்கு நீ வாழ்த்துதல் சொன்னால் அவனுடைய துர்ச்செய்கைகளுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறுகிறாய் என்று 2 யோவான் 9:10-11 யோவான் பேசுகிறார். 2 John 9:10-11 says, if you bid God's speed to a person who is contrary to this doctrine, you only bring in evil. அதனால தான் நம்ம சுவிசேஷத்திலே நிக்கிறதில்ல. That is why we stand for the நம்ம ஆழத்துக்குள்ள போகிறோம். We get into depths. ஒரு தீர்க்கதரிசியை ஒரு தூதன் ஆவியானவர் அழைத்து கொண்டு வந்தார். A spirit of God called for a prophet. 1000 முழம் அளந்தாங்க. He measured 1000 feet. தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது. And the waters were up to the ankles. அடுத்த 1000 முழம் அளந்தான். Next 1000 feet. அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு இருந்தது. And again it was up to the knees. திரும்ப 1000 முழம் அளந்து அவனை கூட்டி போறான். Next again 1000 cubits. அங்கே இடுப்பளவு இருந்தது. It was up to the hip. அதுக்கு பிறகு அளந்துட்டு இழுத்துட்டு போனான். Again he went into the அங்கே depth. தண்ணீர் நீச்சாளம் உள்ளதாக இருந்தது. And it was waters to swim in. அப்ப இவைகளிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் What do we பிரியமானவர்களே? understand from this? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நுனிப்புல் மேய கூடாது. We should not be just feeding the pastures in the ஒரு spiritual life. காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மார்க்கத்துக்கு வரதுக்கு முன்னாலே இந்த ஐக்கியத்துல போக்குவரத்தா இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. At one time Saint Paul the apostle, he said, I was just going in and coming out. ஏதோ டைம் பாஸ்க்கு மாதிரி வந்துகிட்டு இருந்தார். He just went for a time pass. அப்போஸ்தலர் 9:28 Acts 9:28. நான் எருசலேமிலே அப்போஸ்தலரிடத்தில் போக்குவரத்துமாய் இருந்தேன். I was just going in and coming out from the apostles in ஆனால் Jerusalem. கொஞ்ச காலம் கழித்து இவனே அப்போஸ்தலனாய் மாறினான். And within few days he chose to be an இந்த apostle. மார்க்கத்துல வந்த பிறகு ஒரு 1000 அடி 1000 முழம் வா. And you come 1000 cubits on this. அது உனக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரும். That will bring in repentance. அடுத்த 1000 முழம் வா. Again 1000 நீ cubits. முழங்கால் போடு. Be on your அது knees. உனக்கு ரட்சிப்பாய் அமையும். That will bring salvation. அடுத்த 1000 முழம் வா. Again 1000 cubits. அங்க தண்ணி இடுப்பளவு இருக்கும். They are up to the loins நீ the அங்க water. ஞானஸ்நானம் எடு. They get water அடுத்த baptism. இன்னும் உள்ள வா. Again into 1000. தண்ணீர் நீச்சாளமா இருக்கும். Waters to swim நீ in. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு. Be full with the anointing of Holy அதுக்கு Spirit. பிறகு நீ உள்ளே போய் கொண்டே இருக்கலாம். Then you can head on in your spiritual life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is Christian life. ஆனபடியால காஸ்பல்னு நின்றாத. Therefore just don't stand in the gospel all the time. உபதேசத்திலும் ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. There are sound doctrines in doctrine. அதனால தான் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. That is why I speak after the sound doctrines. ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லு. And exhort with the sound doctrines. ஆரோக்கியமான வசனங்களை பேசு. Speak the sound words. நல்ல ஆழமான தெய்வீகமான வசனங்களை பேசுங்க. Speak words which are health. நீங்க அதை விட்டுட்டு சும்மா ஏதோ பேருக்கு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. And instead don't for name's sake call Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அடுத்ததான ஆரோக்கியம் எதை The காண்பிக்கிறது? next health, what is it? ஒன்று உணவு, One, food. இரண்டாவது உடல், Two, for the physical. மூன்றாவது உன்னுடைய நாவு, Three, for your tongue. நான்காவது நீ பேசுகிற வசனம், நீ கடைபிடிக்கிற உபதேசத்துல ஆரோக்கியம். Four, the soundness in the word of God and the doctrines that you observe. தீத்து 1 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது Titus 1:14 we see. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ விசுவாசத்தில் ஆரோக்கியம். For sound faith. ஒரு விசுவாசி விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். A believer should be sound in his faith. விசுவாசின்னு சொல்லிட்டு விசுவாசத்திலேயே அவன் வியாதியஸ்தனா இருந்தா என்ன பிரயோஜனம்? Saying that he is a believer, if he is sick in faith, what is the ரோமர்கள் use? நிருபத்துல நான் பார்க்கும் பொழுது Seeing in Romans, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. what does word of God say about Abraham? அவர் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. He was not weak in faith. அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்தான். And he was strong in நீ faith. விசுவாசத்துல ஆரோக்கியமா இருக்கணுமே தவிர விசுவாசத்துல வீக்கா இருக்க கூடாது. You should be sound in faith and not weak in us. ரோமர் 4 அதிகாரம் Romans 4. 19 வசனம் என்ன சொல்லுகிறது? Verse 19, what does it ஆபிரகாம் say? விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. Abraham was not weak in faith. ரோமர் 4 அதிகாரம் 21 வசனம் 4:21. அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருந்தான். He was sound, he was strong in faith. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you are strong in your faith? நீ ஜெபத்துல
ஆரோக்கியமா இருக்கலாம், You may be sound in prayer, உபவாசத்துல ஆரோக்கியமா இருக்கலாம். sound in fasting. ஆனா பைபிள் சொல்லுகிறது But the நீ Bible- ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். But the Bible says a child of God need to be sound in faith. விசுவாசத்துல ஆரோக்கியம் இல்லன்னா நீ விசுவாசத்துல பலவீனமா இருந்தா நீ ஒரு விசுவாசத்துல வியாதியா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. If you are not sound in faith, then you are a child of God who is sick in your faith. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகள். And strongly exhort them to be strong in faith. பாருங்க, நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. பைபிள் இருக்கா எல்லாருக்கும்? Do you all have the Bible? தீத்து 1:14 Titus 1:14. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி That they might be strong in faith. நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகள். Sharply rebuke them. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For it is impossible to please God without அப்போ ஒரு faith. தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் விரும்புகிறது விசுவாசத்தில் ஆரோக்கியம் தேவை. What the God desires of a child of God is strongness in உனக்கு faith. பணம் இல்லாம இருக்கலாம், You may have no money, ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், no riches, பேர் புகழ் இல்லாம no இருக்கலாம். popularity. ஆனா இந்த மார்க்கத்துல நீ வந்துட்ட, விசுவாசத்தில் நீ வல்லவனாய் மாறு. But you are coming to this path, become strong in faith. விசுவாசத்துல நீ பலவீனத்துக்கு இடம் கொடுத்துற கூடாது. Don't give to weakness in உன்னுடைய faith. விசுவாசமானது Your faith, அசைக்கப்படக்கூடாது. it should not be moved. முழு ஊரும் உலகமும் சுற்றுப்புறமும் வந்தா கூட உன் விசுவாசத்துல நீ நிக்கணும். Even if the whole surrounding is against you, stand fast for நீ faith. விசுவாசத்துல தடுமாறுனதுக்கு யாரையாவது ஒரு ஆளை காரணமாய் நீ ஏற்படுத்த கூடாது. Don't point out anyone to stumble in your faith. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். If I do not believe, I would have been God. நீ தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், Yeah. நீ தேவனை விசுவாசிக்கிறவன். You are a man who believes in God. நீ எந்த நேரத்திலும் தேவனை விசுவாசிக்கணும். You have to have faith in him at all times. எல்லா விஷயத்துக்கும் நீ தேவனை விசுவாசிக்கணும். Believe him for everything. ஏன்னா உனக்கும் எனக்கும் பேரு விசுவாசி. Because you and me are called believers. உங்களுடைய விசுவாசம் எந்த தன்மையில் இருக்கிறது? What kind your faith is? விசுவாசம் வியாதிப்பட்டு இருக்கா? Are you sick in your faith? உன்னுடைய விசுவாசத்தின் அறிக்கை எப்படி இருக்கு? How is your confession of faith? நானும் விசுவாசித்தான் இருக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? And do you say, let me look into your faith because I am a believer? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. Faith is the evidence of things hoped for, substance of things is என்னை not seen. விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை அவன் தானும் செய்வான். He that believeth in me shall do greater works than I. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly, தீத்து 2 அதிகாரம் Titus chapter 2, 2 வசனம். verse 2. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. That the aged men be sober, grave, temperate, sound in faith, in charity, in patience. இங்கே அடுத்த பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. The next aspect is said here. விசுவாசத்துல மட்டும் ஒருத்தன் ஆரோக்கியமா இல்ல, Not just sound in faith alone, அன்பிலும் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். sound in charity. இன்னைக்கு அன்பு இல்லாதனால தானங்க குடும்பங்கள்லாம் ஆடுது. Today, because no love is there, family is shaken. அண்ணன் தம்பிக்குள்ள அன்பு இல்ல, No love between brethren, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பு இல்ல, no love between children, விசுவாசிகளுக்குள்ள அன்பு இல்ல, no love between believers, புருஷ மனைவிக்குள்ள அன்பு no இல்ல, charity between husband and wife, ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்குள்ள அன்பு no இல்ல. charity between servants of God இந்த and அன்பு believers. குறைகிறதுனாலதான் அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தனிஞ்சு போகுது. Because iniquity abounds, love of many wax cold. உன்னை மாத்திரம் நேசித்து உன்னை மாத்திரம் பாவித்து என்னெல்லாமோ சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துல. During the time of the wedding, they take oaths, அப்படிதானே? உன்னை மாத்திரம் நேசித்து, loving you alone. அப்படியே நேசிக்கிறீங்க? கரெக்டா இருக்கீங்களா? But are you correct in that? உன்னை மாத்திரம் நேசித்து உன்னை மாத்திரம் போஷித்து உனக்காகவே இருப்பேன். அது அன்னைக்கு ஒரு நாள் தான். Only that one day they have that oaths. தப்பு. That's wrong. யோவான் 13:1 ஆண்டவர் நம்மிடத்துல துவக்கத்துல எப்படி அன்பு வைத்தாரோ அதுபோல முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். According to John 13:1, our Jesus loved us even unto the end as he loved us in the beginning. கல்யாணத்துக்கு அன்னைக்கு எப்படி அன்பு வைத்தேன்னு அறிக்கையிட்டேயோ சாகர வரைக்கும் அந்த அன்பு குறைய கூடாது. As you confessed your love during the day of marriage, until your end you should not decrease in it. இல்லங்க, அவர் செய்யறதெல்லாம் தாங்க முடியாது, சகிக்க முடியாது, ஐயோ உங்களுக்கு தெரியாது, நீங்க இந்த வீட்ல கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க அப்படிங்கறாங்க. Or else some people will say, you remain and see how it is. You cannot endure, you cannot bear all these. அன்பு தகலத்தையும் தாங்கும். Love beareth all things. சகிக்கும். It will endure. நம்பும். It will believe. அன்புனால கூடாது ஒண்ணுமே இல்ல. There is nothing impossible with love. அதுக்கு மேல போனா ஆளை தூக்கிடுவாரு கர்த்தர். நீ நின்னா ஆண்டவர் தூக்கிடுவாரு. But beyond that, if you stand, the Lord will lift him up. அன்பில் ஆரோக்கியம். Yes, sound charity. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அன்பில் ஆரோக்கியம் இருக்கு? How many of you are sound in charity? கண்டிக்கலாம், You can rebuke, தண்டிக்கலாம், you can chastise, சிட்சிக்கலாம், you can correct, குறை சொல்லலாம், you can accuse, ஆனா அன்புல மாற்றம் இருக்கும். but only in love.
ஒரு பிள்ளை மேல நம்ம அன்பு மாறாது. ஆனா அடிப்போம், சிட்சிப்போம், சரிப்படுத்துவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அன்பு மாறாது. About our children, we will never fail in our love, but we will rebuke them, correct them, beat them up. இவங்க போய் புருஷன்ட்ட சொல்லுவாங்க, உங்க பையன் சரியே இல்ல. They will go and say to their husband, your boy is not right. அந்த ஆளு பிடிச்சு அடி அடிச்சு விடுவான். And finally he will beat them up. ஆனா இவங்க தனியா கூப்பிட்டு வச்சு சோறு கொடுத்துட்டு இனிமேலாம் தப்பு பண்ணாதேம்பாங்க. And இவங்க தான் சொல்லிருப்பாங்க, அவர் அடிச்சிருப்பாரு, இவங்க அவருக்கு தெரியாம சாப்பாடு கொடுத்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. But she would have said and he would beat him up, but she would finally look after him well. இன்னைக்கு உங்களுடைய உலகத்துல எவ்வளவோ அன்பின் கதைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். There are varieties of love that we seen in this world. நம்மள அன்பில் அநேகருக்கு ஆரோக்கியம் இல்ல. அன்பு வியாதி பட்டுச்சு. Many of our love is sick. அப்படிதானே? Is it not? அன்பில் ஆரோக்கியம் இருக்கா? And are you sound in love? அன்பில் ஆரோக்கியம்னா முதலாம் கொரிந்தியர் 13 உட்கார்ந்து படிச்சு பாரு. வீட்ல எழுதி போட்டது இல்ல, அத டெய்லி படி. For your soundness in charity, read 1 Corinthians chapter 13 daily. ஆண்டவருடைய அன்பு பற்றி அங்க தெளிவா இருக்கு. Love of God is clear there. முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். He loved them even unto the end. கல்யாணம் கட்டறதுக்கு முன்னால Even before the marriage, அம்மா அப்பா மேல அன்பு இருக்கணும். we should love our parents. கல்யாணம் கட்டின பிறகு After the wedding, புருஷன் மனைவி மேல அன்பு இருக்கணும். we should love our husband or wife. குழந்தைகள் பிறந்த பிறகு After the children are born, அந்த அன்பை இன்னொரு பகுதியில ஷேர் பண்ணணும். and you should share that love with him. இது போக வேற ஒருத்தன்டையோ ஒருத்திட்டையோ ஒருவன்டையோ எங்கேயோ உங்களுடைய அன்பை சிதறவிட, கவனத்தை சிதறவிட கூடாது. Instead, never divert your love to anyone else, any other man or woman. இது உலக பிரகாரமான. This is in a worldly sense. ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது In a spiritual sense, எப்ப ஞானசானம் எடுத்து the day you take water தேவ baptism, அன்பு நம்முடைய உள்ளங்களில் அபிஷேகத்தின் மூலமா உள்ளத்தில் ஊற்றப்பட்டதோ, the day the love of God is shed abroad in our hearts by your அன்னையில anointing, இருந்து கடைசி வரைக்கும் இயேசுவை தான் நீ நேசி. until the end, love Jesus கிறிஸ்துவின் alone. அன்பை விட்டு என்னை வேறு பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? என்ன வந்தாலும் நீ கிறிஸ்துவின் அன்புல தான் நிக்கணும். Whatever it be, stand for God's அதை love. விட்டுட்டு நீ உலகத்துக்கு பின்னால போயிட்டீனா, Leaving that, if you go behind உனக்கு the world, விபசாரன் விபசாரின்னு பேரு. you are called an adulterer, adulteress. அப்படிதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் That பொழுது, is what when we see in James 4:4. விபசாரரே விபசாரிகளே, Ye adulterers and உலக adulteresses, சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? do you not know the friendship of the world is enmity with அங்க God? அந்த விசுவாசின்னு சொல்லல, It is not said about the believer. அங்க விபச்சாரரே விபச்சாரிகள் தான் கேக்குறாரு. He calls adulterers and ஏன்னா adulteresses. நீ உலகத்தை நேசிக்க மாட்டேன், கல்வாரி அன்பினால நிறைஞ்சு இயேசுவை தான் நேசிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி உலகம், ஆடம்பரம், உலக ஆசை, இச்சைகள், இன்பங்களுக்குள்ள சிக்கிறியே, இது தேவனுக்கு விரோதமான பகை. Because you being filled with Calvary's love, you said, I will love only Jesus. But now you are dragged after the world and love the world, therefore it is enmity with God. பேதுருவுக்கு அம்மா அப்பா இருந்தாங்க. பேதுருவுக்கு அம்மா அப்பா Peter இருந்தார்கள். had parents ஒரு அருமையான மனைவி இருந்தா. and a good wife. இப்ப இயேசு கூப்பிட்டுட்டாரு. Now Jesus called him ஊழியத்துக்கு வந்தாச்சு. and he came for the ministry. ஆனா அவனுக்கு சூழ்நிலையில மறுதலிச்சான். But he denied because of திபோரியா situations. கடற்கரையில மீன் பிடிக்க போய் விட்டான். And he went for fishing. திபோரியா கடற்கரையில மீன் பிடிச்சிட்டு இருக்கான். He was fishing in the shore of Tiberias. அங்க இயேசு அவனை தேடி வர்றார். There Jesus came and அவர் said, அவன்கிட்ட கேட்டது, and he asked him, நீ என்ன நேசிக்கிறாயா? do you love me? அந்த அன்புல உனக்கு வியாதி வந்துருச்சு. You are sick in your love. அந்த அன்புல குறைவு வந்துருச்சு. You are lacking in your அந்த love. அன்பு பலவீனப்பட்டுருச்சு. Your love is weak. ஏன்? Why? அவன் என்ன சொன்னான்? What did he say? எல்லாரும் ஓடட்டும் ஆண்டவரே, நான் நிப்பேன்னு சொன்னான். Let all run away, but I will be for you. காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன்னு சொன்னான். I will follow thee in prison and in death. என் உயிரே போயிட்டா கூட உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னான். Even if my life is gone, I will not deny you. இவனும் சேர்ந்து ஓடுனா. But he ran away. இவனும் மீன் பிடிக்க போனா. He went for fishing. இயேசுவை சபிச்சான், சத்தியம் பண்ணா, மறுதலிச்சான். Cursed and denied Jesus. அந்த அன்பு காயப்படுத்தப்பட்டு அந்த அன்பு நொறுங்கி போனது. That love was wounded and crushed. அந்த அன்பு பலவீனப்பட்டு போய் That விட்டது. love became weak. இப்போ இயேசு அவன்கிட்ட கேக்குறாரு, Now Jesus asking நீ him, மறுபடியும் என்ன நேசிக்கிறியா? lovest thou me again? அப்படி நேசிக்கிறதா இருந்தா நான் இந்த ஊழியத்தை உன் கையில கொடுக்கறேன். If you love me, then I will give you this ministry. நீங்க மறுபடியும் உங்க புருஷனை நேசிப்பீங்களா? Will you love your husband once மறுபடியும் again? உங்க மனைவியை நேசிப்பீங்களா? Will you love your wife once again? மறுபடியும் உங்க அண்ணன் தம்பிகளை எல்லாம் நேசிப்பீங்களா? Will you love your siblings once again? நீங்க உங்களை உண்மையா நீங்க நேசிச்சு பாருங்க. Try to love them faithfully. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். God will change situations. காரியம் மாறுதலாய் முடியும். Thing will be contrary. தேவனால முடியாது ஒண்ணுமே கிடையாது. There's nothing impossible with God. ஒரு ஆள் வீட்டுக்கே போக மாட்டாரு. There was a man who doesn't go to the house. போவார். He will all the time be around in the faith home. நல்ல பென்ஷன். A good pension he had. அதனால ஒவ்வொரு ஃபெய்த்தமா போவாரு. Therefore he went to every faith அங்க house. கொஞ்சம் காசு கொடுப்பாரு. And he will give them ஒரு money. 2 நாள் அங்க விருந்து மாதிரி இருப்பாரு. 2 days he will be there. திரும்ப அடுத்த ஃபெய்த்தம் போய்டுவாரு. Goes to the next faith home. நீங்க வீட்டுக்கு போலையா? அவட்ட ஏவன் போவான் பாரு. You don't will go to your house and then he will say,
Who will go to hell? வயசான ஆளு He is an old வீட்டு man, பக்கமே போக மாட்டாரு. doesn't go to the house. சுயாதீனமா அப்படியே பாட்டு சுத்திட்டே இருக்கிறது. Moves with his independent spirit. ஆனா அந்த தாய் பாவம் வயசானவங்க. But his mother, she was an old ஜெபம் one. பண்ணுவாங்க. She would pray ஆண்டவரே nicely இவரை கொண்டு வாங்க சுவாமி. and say, Lord, bring him. இந்த மனுஷன் இப்படியே போய் நித்திய ஜீவனை விட்டுற கூடாது. Somehow he should not go and live eternal life. ஒரு நாள் ஒரு சொப்பனம். And one day a dream. சொப்பனத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened in the dream? செத்து போன அக்கா வந்து அவரை கூப்பிட்டாங்க. The sister who was dead called him. அவங்க அக்கா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. Already his sister was dead. தம்பி வா வா வான்னு. She said, brother, come, come. படான்னு எழும்பிட்டாரு. Suddenly he took up. என்ன செத்து போன அக்கா கூப்பிடுது. அப்ப எங்க கூப்பிடுது? Why is the dead sister calling me? Where is she calling me? சாவுக்கு தான் கூப்பிடுது. Calling me to death. உடனே மரண பயம் வந்துச்சு. Soon the fear of death gripped. பெட்டி கிட்டிலாம் தூக்குனாரு. நேரா வீட்டுக்கு ஓடிட்டாரு. Soon he took his box and ran to the house. நான் தான் அங்க பாஸ்டர். I am the pastor then. வந்து சேர்ந்தாரு. And he reached there. பரவாயில்ல, ஒரே சொப்பனம் ஒரு உருட்டி எத்தனை வருஷத்தை முடிவு கொண்டு வந்துருச்சு. One dream rolled him and brought it to a good solution. செத்து போன அக்கா கூப்பிட்டான்னா இந்த வேகமா பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான், கூட்டத்துக்கு வர்றான்னா அப்ப இது முதல்லயே நடந்திருந்தா எப்படி நல்லா அந்த அக்கா சீக்கிரமா வந்திருக்கலாம். The dead sister called him and he took the Bible and came to the faith home. It could have happened already. அதோட அவர் ஆஃப் ஆயிட்டார். With that his life changed. விட்டு வெளியே போக மாட்டாரு. He would never go out of the எங்க house. கோயிலுக்கு போலாம். வர்றேன். ஆட்டோல ஏறுங்க, ஏறுவார். உட்காருங்க, உட்காரு. வாங்க வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அப்படி பயங்கர ஆக்டிவான ஆளு. இப்ப சைலண்டா இருந்தவர் மாத்திட்டாரு. The man who was active up to his will before that now has become ultimately silent. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You pray. அவங்க அன்பு குறையட்டும், உங்க அன்பு குறையாம இருக்கு. Let their love decrease but not yours. அன்பில் ஆரோக்கியமா இருப்பீங்களா? Will you be sound in your charity? உங்களுடைய அன்பில் ஆரோக்கியம் இருக்கா? வியாதிப்பட்டு போயிருச்சா? செத்தே போயிருச்சா? Is your love strong or is it weak and செத்து dead? போனவர்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம் வந்திருக்கிறார். Our God who quickens the dead is come. அன்பு கொஞ்சம் துளிர்க்கட்டுமே. Let your love sprout. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். இந்த பிரசங்கத்தின் மூலமா நான் தண்ணி ஊத்துறேன். Through this message I water it once again. நான் நட்டினேன், அப்போல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்வார். I planted, Apollos watered, but God will make it to grow. உன் மனைவியை கொஞ்சம் நேசிச்சு பாரு. You love your wife and உன் புருஷனை கொஞ்சம் நேசிச்சு பாரு. love your husband. உன் பிள்ளைகளை கொஞ்சம் நேசிச்சு பாரு. Love your children. அண்ணன் தம்பியை நேசிச்சு பாரு. Love your siblings. நீ இயேசுவை நேசிச்சு பாரு. Love Jesus. இந்த உபதேசத்தை நேசிச்சு பாரு. Love the doctrine. நீ ஆண்டவரை நேசிச்சு பாரு. Try to love God. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்திலும் அன்பிலும் அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி அவர்களுக்கு புத்தி சொல்ல. Bible says, exhort them, then they might be sound in faith and charity. அன்பு எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் வந்துடும். Where all charity decreases, there will be problem. அன்புக்கு முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. Nothing can be done before இவ்வளவு love. பண்ணி இருக்கிறான், இவ்வளவு காரியத்தை இந்த பாஸ்டர்ட்ட சொல்லி இருக்கிறான், திருப்பி இதே பிரசங்கம் பண்றாரே. I have said so many things to pastor and he is preaching the same again. அப்படிதானே? Is it not? சொல்றீங்களா? Do you say that? உங்க உள்ளத்தின் ஓட்டம் எனக்கு மனசு. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். Whosoever sins is covered, he is blessed. பாவ மன்னிப்பு ஒன்று இருக்கிறது, பாவத்தை மூடுவது ஒன்று There's இருக்கிறது. forgiveness of sins and covering of ஒரு sins. தேவனுடைய பிள்ளை பாவங்களை மூட வேண்டும். A man should cover the sins of others. கடைசியாக Finally, தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, Titus 2:2. விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் நீ ஆரோக்கியமாயிரு. Sound in faith, in charity, in patience. பொறுமை என்பது பரிசுத்தவான்களுடைய குணம். Patience is the nature of saints. தேவனுடைய குணம். It's the nature of God. பொறுமை என்பது பரிசுத்தவான்களுடைய குணம். நீடிய பொறுமை என்பது தேவனுடைய குணம். Patience is the nature of saints, while long suffering is the nature of God. நமக்கு தமிழ்ல சொல்லுவான், ஆற பொறுத்துருவாங்க, ஆக்க பொறுத்துருவாங்க. என்ன எதுக்கு பொறுக்க மாட்டாங்க? ஆற பொறுக்க மாட்டான். அந்த வாயில போட்டுட்டு திருப்பி பிளேட் எடுத்து திருப்பி கையில எடுத்து சுத்த பார்த்தா இருக்கும். வித்தியாசமா இருக்கும். In Tamil there's a proverb that they will not wait until it becomes cold. பொறுமை இல்ல. No patience. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு? How many of us have patience? ஆண்டவர் நம்முடைய காரியத்துல பொறுமையா இருந்தா நம்ம டென்ஷன் ஆயிடுறோம். If God is not patient in a matter, we would be in நம்மால் tension. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். He is long suffering in the matter of his elect and will soon avenge. பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். Herein is revealed the patience of saints. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு? How many of you have patience today? இன்னைக்கு பொறுமையில கூட ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றது. Even in patience you need to be sound. அது என்ன பொறுமையில ஆரோக்கியம்? How is it sound patience? சொல்லுவாங்க, பொறுத்து பார்த்தேன் சரியா கொடுத்துட்டேன்பாங்க. அதாவது ஒரு 1/4 மணி நேரம் அமைதியா இருக்கிறது, அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் சேர்த்து ஏசிடுறதா?
Some will say, I waited and waited, finally gave the good blow. They would wait for 15 minutes, finally speak for half an hour. பேசாம இருப்பாங்க, திருப்பி போட்டு சரி சாத்திடுவாங்க. They will be silent, finally give very good blows. இப்படிப்பட்ட பொறுமை இருக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க. Those who have such patience, lift up your hands. ரொம்ப பேர் இருக்கீங்க, எனக்கே பேர் சொல்ல தெரியும். I know many people, I know by the name. Why? உங்கள் அநேகருக்கு கட்டுப்படுத்த சக்தியை ட்ரை பண்றீங்க, ஒரு லிமிட்டுக்கு மேல அது பஸ்ட் ஆயிடுது. Because many of you try to subject yourself, but it bursts after a அப்ப என்ன limit. அர்த்தம்? What is the reason? உனக்கு பொறுமை இருக்கு, ஆனா பொறுமையில ஆரோக்கியம் இல்ல. You have patience, but no sound patience. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. You are unable to control yourself. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆரோக்கியம் இல்லாத தன்மைக்குள் இங்கே தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? How many of you are seated in the presence with such an unhealthy experience? ஒரு காரியத்தை தெய்வத்தின் கையில கொடுத்துட்டா அவர் செய்யற வரைக்கும் நீ சும்மா இருக்கணும். A thing that is given into God's hand, wait until he works out. அவர் செய்வாரு. He will do it. அவர் செய்யாம இருக்க மாட்டார். He will not refrain. அவர் கண்ணிருந்தும் காணாத தெய்வம் அல்ல. He is not a God who has eyes but cannot see. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. Hands is not shortened that he cannot see. கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. Ears are not heavy that it cannot hear. அவர் கையில நீ கொடுத்துட்டீனா அதை பொறுப்படுத்துவார். Once you give it into your hand, he will undertake. அதுக்கு பிறகு நீ போய் வாசல்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. After that, you need not go and stand there. போவாசின் கையில அந்த ரூத்தின் பிரச்சனையை கொடுத்த பின்பு After Ruth's problem was handed over to Boaz, நகோமி என்ன சொல்றா? what did Naomi say? பொறுத்துரு. Wait. நீ பொறுத்துரு. Wait. இந்த காரியத்தை முடிக்காமல் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். And this man will not rest until he has finished the matter. அதுதான் அந்த போவாசினுடைய சக்தி. That is the power of Boaz. காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு. And until you know what shall happen, wait. ரூத் 3:18 இந்த வார்த்தை இருக்கு. Ruth 3:18 நீ it is அதை there. அறிய மட்டும் பொறுத்துரு. You wait until you know it. அந்த மனுஷன் அந்த தேவன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். For the man that will not rest until he have finished the thing. ஆனபடியால நீ பொறுமையாயிரு. Therefore you wait patiently. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. Patience is greater than the sea. நமக்கு எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு? How many of us are patient? நம்மள அநேகருக்கு பொறுமை தான் பெரிய பிரச்சனையே. For many of us, patience is the matter problematic. ஒருத்தன் பொறுமைக்காக பயங்கரமா ஜெபிச்சான். One person prayed greatly for patience. பொறுமைக்காக ஜெபிச்சிட்டு இருந்தா பயங்கர உபத்திரம் வந்து போச்சு. Only terrible tribulation came up. ஆண்டவர்ட்ட கேட்டான். He asked the Lord. நான் கேட்டது பொறுமை. I asked patience. இது எப்படி நியாயம்? What நீங்க kind of எப்படி justice? உபத்திரவத்தை எனக்கு கொண்டு வந்து You விட்டீங்க? are only giving me tribulation. அப்ப ஆண்டவர் சொன்னார் வசனத்தை படிச்சு பாரு. Then the Lord said, read the verse. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். Tribulation worketh out patience. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. Yes, there is a chemical reaction for every chemical. ரோமர் 5:3 வசனம். ரோமர் 5:3. Romans 5:3. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். Tribulation worketh patience. தேவன் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கணும்னு உடனே நேரா பொறுமை என்கிறத தூக்கி தலையில வச்சிர மாட்டாரு. For God to teach you patience, he will not keep patience on your head. உன்னை ஒரு பாதையில நடத்தி Lead you through a சில path, பிராக்டீஸ் கொடுத்து give you practices, உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி make matured your mind, அந்த குழந்தைத்தனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு and he will take away ஷார்ட் childishness, டெம்பர் எல்லாம் எடுத்து போட்டு take away short-temperedness, மன்னிக்கும் தன்மையை உள்ள வச்சு and create forgiveness, நடைமுறை வாழ்க்கையில உள்ள சாத்தியங்களை சொல்லி and he give you the possibilities, உனக்கும் இவ்வளவு தோல்விகள் இருக்குன்னு உன்னையும் சுட்டிக்காட்டி and point you out what all your failures அவன் are, செய்யற தவறுக்கும் அவன் செய்யற காரியங்களுக்கும் நியாயத்தை உனக்கு சுட்டிக்காட்டி and he will put out justice to whatever he does. நீ இப்ப வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீ வெயிட் பண்ணுவ. Then when he says, "Sit still," you wait. இல்லனா எதுக்கு உடனே டென்ஷன் ஆகி தடாபுடான்னு நீ வெளிய வந்துருவ. Don't keep on being in tension and say why and for what. பைபிள் சொல்லுகிறது Bible says, பொறுமையில கூட உனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும். You and me should have sound patience. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆரோக்கியம் தேவை? How many of you need such soundness? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. வியாதி உள்ளவன் பரலோகத்துக்கு போறது இல்ல. He that is sick cannot go to heaven. அங்க போய் உன்னை படுக்க வச்சிருவாரு, படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். அங்க என்ன ஆஸ்பத்திரியா நடத்துறாரு? When it is said they rest in their beds, is it the hospital? உனக்கு இங்கே ஆரோக்கியம் உண்டாகும். No, but you will have health here. உனக்கு அவனை சுகமாக்கி தான் ஒரு வியாதிப்பட்ட ஒரு ஆள் சாக போறான்னா சுகமாக்கி தான் அவனை எடுக்கணும். If a sick man should die, should be healed and then die. வியாதியில மரித்தான் வரக்கூடாது. A man should not die in வியாதியை sickness. ஜெயித்து மரித்தான்னு அவனுக்கு சொல்லப்படணும். He should overcome sickness and die. கர்த்தர் முதலாவது உனக்கு உணவை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆரோக்கியமாக்கி தரப்போகிறார். God first wants to bless your bread and water, make it இரண்டாவது sound. உன்னுடைய சரீர அவயவங்கள் சர்வாங்க சுகத்தை உனக்கு தரப்போகிறார். God wants to give you a perfect soundness in your கர்த்தாவே என்னை physique. ஆரோக்கியப்படுத்துன்னு சொல்றவங்க பைபிள் எல்லாம் மூடி வச்சு முழங்கால் போடுவோம். Those who say, "Lord, heal me," close your Bible, be on your knees.
ஆண்டவரே உம்முடைய கோபத்தினால் எனக்கு ஆரோக்கியம் இல்லை. Lord, by your anger I have no soundness. என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. I have no soundness in my என் bones. மாம்சத்துல சௌக்கியம் இல்லை. No soundness in my flesh. இன்னைக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். Today the son of righteousness அதின் shall சட்டையின் arise. கீழ் ஆரோக்கியம் There shall இருக்கும். be healing in his wings. அந்த ஆரோக்கியம் உன்னுடைய உணவை கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆரோக்கியமாய் மாற்றுவார். And God will heal your bread and water and give you the healing. இரண்டாவது உன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள் பலவீனமான உடைந்து நொறுங்கி போன காயப்பட்ட ஒடிஞ்சு போன எலும்புகள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்க போகிறார். Today God is going to heal your body, every bone that is broken and everything that is fractured. நான் சின்ன வயசுல விழுந்துட்டேன். I was சின்ன வயசுல கரண்ட் அடிச்சிருச்சு. I fell down, I was சின்ன shocked. வயசுல எனக்கு இப்படி நடந்துருச்சு. In my childhood days அதனால it எனக்கு கை happened. வலி கால் வலி தலைவலி இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சர்வாங்க சுகத்தை உன் உடலை ஆரோக்கியப்படுத்த போகிறார். All your pains be removed in the name of Jesus and God is going to make your body sound. மூன்றாவது எத்தனை பேருக்கு நாவில ஆரோக்கியம் வேணும்? How many of you need to be whole in your tongue? நாவும் நாவிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது. Life and death are in the power of tongue. ஏன் நாவில மரணம் இருக்க கூடாது? ஜீவன் தான் இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to have life in your tongue? உன் வார்த்தை ஒருத்தனை உயிர்ப்பிக்கணும். Your word should kick in. செத்து போனவனை வெளியே கொண்டு வரணும். Your word should refrain others. உடைஞ்சு போனவனை கட்டணும். Your word should build others. நொறுங்கி போனவனை ஒன்றாக இணைக்கணும். Your word should join others. பின்வாங்கி போனவனை இழுத்து கொண்டு வர வேண்டும். Your word should drag the backsliders. கீழே கிடக்கிறவனை உன்னுடைய வார்த்தை தூக்கி விட Your வேண்டும். word should lift up the fallen. ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். The wholesome tongue is a tree of life. அடுத்ததாக உன்னுடைய உபதேசத்துல உனக்கு ஆரோக்கியம் இருக்கணும். Nextly, sound doctrine. நீ இருக்கிற சபையின் உபதேசம் என்ன? What is the doctrine of your church? ஆரோக்கியமான வசனங்களை பேசு. Speak sound words. ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. Speak sound doctrine. பரிசுத்தத்தை பத்தி, It's about holiness. தெய்வீகத்தை பத்தி, About divinity. சீயோனை பற்றி, About Zion. எருசலேமை பற்றி, About Jerusalem. விசுவாச வீரர்களை பற்றி About faith warriors. நீ அதை பத்தி பேசு. Speak about that. அடுத்து விசுவாசத்தில் ஆரோக்கியம். Nextly, soundness in எந்த faith. சூழ்நிலையிலும் நீ விசுவாசத்துல பலவீனமா இருக்க கூடாது. In any situation, don't be weak in faith. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாய் மாறு. Become sound in faith. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அன்பில் ஆரோக்கியமாய் மாற்ற போகிறார். Today, the Lord will make you sound in அன்பில charity. குறைஞ்சு போனவங்க கர்த்தாவே எனக்கு மத்தவங்கள பார்த்தா பிடிக்கல, எரிச்சல், கோபம், வைராக்கியம், முறுமுறுப்பு, கசப்பு, பார்த்தாலே சுட்டரிக்கிற மாதிரி தன்மை வருது. இல்ல ஆண்டவரே, நான் அன்பில குறைந்து போய்விட்டேன், என்னை உம்முடைய அன்பினால் நிரப்பும். Those who are weak in love, those who feel they cannot love others, today ask the Lord to fill you with your love. எத்தனை பேருக்கு விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவளாய் மாறணும்னு How many ஆசைப்படுறீங்க? of you want to be sound in faith? நீ விசுவாசியா இருந்து விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. Being a believer, if you lack in faith, there is no use. கடைசியாக பொறுமையில் ஆரோக்கியம். Finally, sound in patience. ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன். Lord, I have surrendered to you. இனி நீங்க கிரியை செய்யற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். Hereafter, I will wait until you work, நீங்க பேசும் வரை, until you speak, நீங்கள் யுத்தம் நடத்தும் வரை, until you fight the battle, நீர் எழுந்தருளி எனக்காக வழக்காடும் வரை, until you arise and plead my நீர் cause, இந்த யுத்தத்துக்குள்ள வரும் வரை until you come into the battle. நான் காத்திருப்பேன். I wait. நான் பொறுமையா இருப்பேன். I will be patient. நான் பொறுமையில் ஆரோக்கியமாய் இருப்பேன். I will be sound in my patience. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. எத்தனை பேருக்கு இந்த ஆரோக்கியம் தேவை? How many of you need this soundness? இப்போ ஒரு அபிஷேகம் வரும் பிரியமானவர்களே. An anointing will come ஒரு down. தெய்வீக சக்தி உங்க மேல வந்து இறங்கட்டும். Divine power may descend. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? Just 2 minutes, let's அந்த surrender. தெய்வத்தின் சக்தி வரும் பொழுது When the power of God comes, நான் சொல்றதை கவனிங்க. listen. அந்த தெய்வீக சக்தி வரும் பொழுது When the power of God உன் comes, சரீரத்துல இப்பமே ஃபீல் பண்ணணும். right now you can feel it in your body. ஒரு விடுதலையை நீங்க இப்ப அனுபவிக்கணும். You can experience deliverance. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many you ஒரு desire? 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அந்த கூட்டம். 2 minutes for the meeting to ஆனா conclude. அதுக்குள்ள Before that, உனக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும். let there be soundness in நீ you. ஒரு முடிவெடு. Take a என் decision. நாவில் ஆரோக்கியம் வேணும் ஆண்டவரே. Lord, I need a என் wholesome tongue. சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும் I ஆண்டவரே. need a sound body. என்னுடைய உணவில் ஆரோக்கியம் வேணும் I ஆண்டவரே. need a sound food. விசுவாசத்தில் ஆரோக்கியமாய் மாற்றும். Need to be sound in அன்பில் faith. ஆரோக்கியமாய் மாற்றும். Sound in charity. பொறுமையில் ஆரோக்கியமாய் Sound மாற்றும். in patience. இந்த உபதேசத்தில் என்னை ஆரோக்கியம் உள்ளவனாய் Sound மாற்றும். in doctrine, ஓ Lord. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்ப Oh போகிறது. God, it will descend. கர்த்தர் என்னுடைய ஆகாரத்தை ஆரோக்கியமா மாற்றணும்னு விரும்புறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். என்னுடைய உடலை ஆரோக்கியமாய் கர்த்தர் மாற்றணும். என்னால உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, முழங்கால் போட முடியல. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு ட்ரை பண்றேன். என் சரீரம் இவ்வளவு உடைஞ்சு நொறுங்கி போயிருச்சே. இல்ல, கர்த்தர் அதை ஆரோக்கியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. என் வார்த்தைகள் எவ்வளவோ தடுமாறிடுச்சு. இனிமே என் வார்த்தைகள் சுத்தம் உள்ளவைகளாக மாறணும். நீங்க வாஞ்சித்தா கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தரப்போகிறார். ஆமென். ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகத்துல தான் எல்லாமே நடக்குது. ஹல்லேலூயா.
தெய்வத்தினுடைய வல்லமை நேரடியாக இறங்குகிற ஒரு அருமையான நேரம். ஓ ஹல்லேலூயா. முக்கியமாக்கும் நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வராது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. மறுபடி அந்த வியாதி உன்னை தொடருமா? இல்லை. அந்த பலவீனம் உன்னை தொடருமா? இல்லை. கரத்தில் வரையப்பட்டவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கூட்டத்தை முடிக்கலாம், நம்ம டைம் முடிகிறது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய கரத்தில் வரையப்பட்டவன். எந்த வல்லமை என்னை தொடர முடியாது. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடம் அடிமைப்படுத்தி இருந்த வல்லமைகள் அந்த செங்கடல் பக்கத்தில் வைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன். என் ஆசை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் திருப்தியாகும். இதான் பிசாசு அந்த பார்வோனுடைய சேனைகள் சொன்ன வார்த்தை. நான் விட மாட்டேன், ஃபாலோ பண்ணுவேன், பிடிச்சிருவேன், எப்படியாய் நான் உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன். ஆனா நடந்தது, கர்த்தர் அந்த வல்லமைகளை அழித்தார். ஆமென். நீ தேவனுடைய கைகளில் இருக்கிறவன். உன்னை எந்த வல்லமையும் தொடர முடியாது. யெகோவா ரஃபா, நம்மை ஆரோக்கியமாக்கும் சௌக்கியமாக்கும் கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக எவைகளை எல்லாம் அவர் ஆரோக்கியமாய் மாற்றுகிறார் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எவைகளில் எல்லாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் உபதேசத்திலும் ஆரோக்கியம் உள்ளவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று வசனம் கேட்ட எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.